ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அனலைஸ் பேஜில் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து உங்களால் இங்கே பார்க்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட்டாக இங்கே இருக்கிற ஏரியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்னைக்கு மட்டும் கரண்ட் மார்க்கெட் கரண்ட் ட்ரேடிங் டேல நடந்த ஓஏ டேட்டா பில்டப் வந்து இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு எத்தனை கால் ஆப்ஷன் வந்து ரைட்டிங் ஆயிருக்கு, எத்தனை புட் ஆப்ஷன் ரைட்டிங் ஆயிருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் அன்வைண்டிங் ஆயிருக்கு, ஸோ இது எல்லாமே நம்மளால வந்து இது வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து கரண்ட் இன்னையோட டேட்டு. என்னைக்கு டேட்டு? நேற்று வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவில் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அதே மாதிரி இதுல இந்த ஏதோ ஒரு பார்மனுடைய கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கால் ஓஏ சேஞ்ச். சரிங்களா? கால் ஓஏ சேஞ்ச் வந்து ரெட்ல எது எதுலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கால்ல சேஞ்சஸ் ஆனது, கிரீன்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து புட்ல சேஞ்சஸ் ஆனது. ஸோ ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ரெட் இருக்கிறதுலாம் புட் ஆப்ஷனும் கிரீன் இருக்கிறதுலாம் கால் ஆப்ஷனும் சரி அந்த மாதிரி ஆப்போசிட்டா காட்டும். ஆனா நமக்கு வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இங்க பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்டா புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டா என்ன கலர்ல இருக்குன்னு நமக்கு இங்கே காட்டிடும். ஸோ இப்போ இந்த ரெட் சைட்ல என்னென்னலாம் நடந்திருக்கோ இதெல்லாம் காலில் நடந்த சேஞ்சஸ். ஸோ காலில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு? 19,600 கால் ரைட்டிங் ஆயிருக்கு, 19,650 ஆயிருக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு ஹெவி கால் ரைட்டிங் நடந்திருக்கிற ஏரியா வந்து 600 இருந்து 750க்குள்ள இந்த 150 பாயிண்ட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கால் ரைட்டிங் வந்து 256 650 700 750. ஹலோ ஹலோ சார், கேக்குதுங்களா? சார் கேக்குது சார், சொல்லுங்க சார். சார் இப்போ இது இந்த சென்சிபிளில் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அப்டேட் ஆகுன்ற மாதிரி சொன்னீங்களா? ஆமாம். இதே மாதிரி இந்த ட்ரேடிங் டிக்குன்னு ஒன்று இருக்கு. ஓகே. அதுலேயும் இந்த மாதிரி டேட்டாஸ் வருது. அதில் ஏதாவது டைம் லேக்கிங் இருக்குமா? கண்டிப்பா அது ஃப்ரீ வெர்ஷனா இருந்தா டைம் லேக்கிங் இருக்கும். அது ஃப்ரீ வெர்ஷன் தான் அது. அப்ப லேக்கிங் இருக்கும், கண்டிப்பா 15 நிமிஷம் லேக்கிங் இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ ஜெரோதாவில் இப்போ தான் வந்து ஒரு இந்த சென்சிபிள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருந்தது. ஜீரோதால நிறைய இருக்கு ஆல்ரெடி. இப்போ நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜீரோதா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆமாம். இப்போ இதில் நம்ம பார்க்குற டேட்டாஸ் வந்து மோரார்லெஸ் வந்து ரியல் டைம் டேட்டாவாக தான் வரும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த 600 இருந்து 750 வரைக்கும் நடந்த இந்த 150 பாயிண்ட் ரேஞ்சில் தான் அதிகமான ஓஏ வந்து கிரியேட் ஆயிருக்காங்க ஃப்ரைடே. சரிங்களா? ஸோ இது பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, புட் சைடில் 600ல ஹெவி கால் ரைட்டிங் நடந்திருக்கு. அதே மாதிரி 500ல 600ல நடந்திருக்கு, 550ல கம்மியாக நடந்திருக்கு, 500ல ஹெவியாக நடந்திருக்கு கால் ரைட்டிங். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஜோன்ல வந்து ஹெவியாக நடந்திருக்கு. ஆஸ் கம்பேர் டு புட் ஆப்ஷன், கால் சைடில் அதிகமான ஓஏ இன்ட்ரெஸ்ட் வந்து நேற்று வந்து பில்டப் ஆயிருக்கு ஆஸ் கம்பேர் டு புட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காலை விட புட் ஆப்ஷனில் கம்மியாக நடந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் வந்து ஃப்ரைடே ஓப்பன் பொசிஷன் கிரியேட் பண்ணவங்க எல்லாரும் வந்து கால் ஹெவியா ஷார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நினைச்சு ஷார்ட் பண்ணியிருக்காங்க? மார்க்கெட் இதுக்கு மேல போகாது அப்படின்னு நினைச்சு ஹெவியா ஷார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரைடே. இப்போ இந்த பர்டிகுலரா தேர்ட் எக்ஸ்பைரி மட்டும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். தேர்ட் எக்ஸ்பைரி மட்டும் பார்க்கணும்னாக்கா ஓவராலா இது வந்து ஃப்ரைடே நடந்த டேட்டா மட்டும். இந்த தேர்ட் எக்ஸ்பைரியில ஓவரால் ஓஏ எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு கீழே போகும். கீழே போத்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேயும் கால் சைட்ல அதிகமான டேட்டா ரைட் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ஸை. புட் சைடில் அதை விட கம்மியாக தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 1.5 CR வந்து 1.4 CR ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா கால் சைடில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் வந்து மார்க்கெட் மேல வராதுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்காங்க. ஆனா இவங்க இங்க அதிகமா இருக்கிறதுனால மார்க்கெட் மேல வராதுன்ற இண்டிகேட்டர்லாம் இல்லை. இந்த மேல வராதுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா இங்க இருந்து மார்க்கெட் மேல வந்தா இவங்க இங்க இருந்து அன்வைண்டிங் ஆரம்பிக்கணும், இங்க இருந்து அன்வைண்டிங் ஆரம்பிக்கணும், இங்க இருந்து அன்வைண்டிங் ஆரம்பிக்கணும். அப்படின்னாக்கா இந்த ஸ்பாட்டை விட்டுட்டு அவங்க ரோல் அப் பண்ணி மேல போகணும். இல்லைன்னா இங்க இருந்து லாஸை புக் பண்ணிட்டு அவங்க எக்ஸிட் பண்ணி சும்மா உட்காரணும். ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ சப்போஸ் வந்து அவங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து 19,700 இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல
அவங்க ரோல் அப் பண்ணிட்டு மீன்ஸ் வந்து அன்வைண்டிங் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? அன்வைண்டிங் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஏரியால போயிட்டு மறுபடியும் செல் பண்றாங்களா இல்ல சும்மா உட்காந்துருக்காங்களான்னு எப்படி தெரியும்? அதை நீங்க என்ன பண்ணணும்னாக்கா அன்னைக்கு நடக்க போற சிம்பிள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு நடந்த டேட்டால போய் செக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்க இருந்து அன்வைண்டிங் நடக்குது. இப்போ பாருங்க, இங்க இருந்து அன்வைண்டிங் நடந்திருக்கா புட் ஆப்ஷன்ஸ்ல, இங்க இருந்து அன்வைண்டிங் நடந்திருக்கு. இங்க போயிட்டு எல்லாரும் பில்டப் பண்றாங்க. இங்க எவ்வளவு அன்வைண்டிங் நடந்திருக்கு? ஆல்மோஸ்ட் வந்து 3.31 lakhs கான்ட்ராக்ட் வந்து அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க புதுசா எவ்வளவு பில்டப் பண்ணியிருக்காங்க? 38 lakhs, 36 lakhs, 32 lakhs இந்த மாதிரி வந்து புதுசா வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இங்க இருந்து அன்வைண்டிங் பண்ணி கண்டிப்பா ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி அவங்க கண்டிப்பா செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ணாம யாரும் இல்லை. ஸோ அதனால மார்க்கெட் என்ன பண்ணும், மேபி கீழே வரதா இருந்தாலும் பெருசா கீழே வேகமா கீழே போயிடாது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் கீழே போகும். ஏன்னாக்கா இங்க இருக்கிறவங்க பயந்து வெளியில போனாதான், இங்க இருக்கிறவங்க மறுபடியும் அகைன் பயந்து அன்வைண்டிங் பண்ணாதான் மார்க்கெட் கீழே போகும், இல்லைன்னா போகாது. ஸோ இது ஸோ அதே மாதிரி இந்த ஓஏ டேட்டா பார்த்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, இங்க அதிகமா இருக்கா, கால் சைட்லயும் அதிகமா இருக்காங்க, புட் சைட்லயும் அதிகமா இருக்காங்க. அப்படின்னா என்னதுனாக்கா மேக்சிமம் வந்து ஸ்டாடல் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். காலையும் செல் பண்ணியிருக்காங்க ஒரே பிளேயர், புட்டையும் செல் பண்ணியிருக்காங்க ஒரே பிளேயர் அர்த்தம் தான். 100% ஷோர் இல்லை எத்தனை பேர் ஸ்டாடல் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் தனித்தனியா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 100% ஷோர் இல்லை. ஆனா கலெக்டிவ் பிரீமியமா ஸ்டாடல் இந்த இடத்துல நிறைய வந்து செல் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் என்னன்னாக்கா நம்ம 19,600 புட் ஆப்ஷன்லயும் கால் ஆப்ஷன்லயும் 600 இது ஆமா 600 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்ல ரெண்டுதோட பிரீமியம் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஓவராலா மார்க்கெட்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பிரீமியம் இருக்குன்னு பாத்துடலாம். 19,600 ஆல்மோஸ்ட் வந்து 200 பிரீமியம் இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கனாக்கா மார்க்கெட் இங்க இருந்து 200 பாயிண்ட்டுக்கு உள்ளதான் கீழே மேல போகும், அதுக்கு மேல போகாதுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல அவங்க இன்னுமே என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஏரியாவை அன்வைண்டிங் பண்ணாம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை 19,600 ஏரியாவை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து 200 பாயிண்ட் எவ்வளவு ஆச்சு, 19,800 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. 19,000 இங்க இருந்து 200 பாயிண்ட் என்ன இருக்கு, 19,400 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சு உடைச்சாதான் இந்த ஸ்டாடல்ல இருந்து அன்வைண்டிங் நடக்கும். பெருசா அன்வைண்டிங் நடக்கிறது வந்து இந்த ரேஞ்சை உடைச்சாதான், இங்க இருந்து 200 பாயிண்ட் கீழே மேல போனாதான் மார்க்கெட் வந்து இங்க 200 பாயிண்ட்டுக்கு மேல போகுதுன்னா தான் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டாடல்ல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு அடுத்து வேற ஏதாவது ஒரு ஏரியால ஸ்டாடல் கொண்டு வந்து போடுவாங்க, டபுள் காலையும் புட்டையும் செல் பண்ணுவாங்க. இல்லைனாக்கா அது வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளேயே வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கான சான்சஸும் நிறைய ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஸ்டாடல்ல வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப் டு 19,800, இந்த பக்கம் 19,400 இப்படி வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓஏ டேட்டாவை பார்த்து இப்படிதான் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், இது வந்து டெக்னிக்கலா பார்த்தா இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட்னு சொல்லுவாங்க, இதை வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலா சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓஏ டேட்டாவை பார்த்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் சரி, பொசிஷன் கிரியேட் பண்றதும் சரி, ஆப்ஷன் செல்லிங்ல டிசிஷன் எடுக்கிறதும் சரி, இது எல்லாமே வந்து இதை பார்த்து நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஆப்ஷன் பையருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமானாக்கா, ஆப்ஷன் செல்லருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னாக்கா ஆப்ஷன் செல்லருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து பை டிஃபால்ட்டா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அவனுக்கு தெரியுது. ஸோ அப்ப என்ன பண்ணுவான், தாராளமா இந்த ரேஞ்சுக்கு வெளியில அவன் கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு தாராளமா வெயிட் பண்ணுவான், டிகே கோசரம் வெயிட் பண்ணி டிக்கெட் நடந்தா ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இந்த அன்வைண்டிங் வைண்டிங்கை வச்சுக்கிட்டு நம்ம பெருசா வந்து புட் ஆப்ஷன் பையரா இருந்து பெருசா கெஸ் பண்ணிட முடியுமானாக்கா பெருசா ஒன்றும் கெஸ் பண்ணிட முடியாது. சரிங்களா? ஓஏ டேட்டாவில் ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ அதில் திருப்பி சொல்லு ப்ரோ, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிடன்ஸ். ஓகே, அப்படியே கொஞ்சம் அன்வைண்டிங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அன்வைண்டிங் இப்போ ஒன்றும் இல்லை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னாக்கா,
பாருங்க கால் சைட்ல எங்க பெரிய பெரிய பார் இருக்கு கால் சைட்ல 19,800ல பெரிய பார் இருக்கா? இப்போ என்னன்னாக்கா இது வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பா 19,800 மார்க்கெட் மேல வந்தாலும் இந்த ஜோனை உடைச்சு மேல போறதுக்கு இங்க இருந்து கால் ஆப்ஷன் செல்லர் வந்து இங்க இருந்து எக்ஸிட் பண்ணாதான் மார்க்கெட் வந்து இதை விட்டு மேல போகும். இல்லைனாக்கா இதை விட்டு மேல போகும் இல்லை, இதை விட்டு மேல போயிடும். எப்ப நம்ம பேனிக் ஆகணும், எப்ப நம்மளும் பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ண ஆரம்பிக்கணும்னாக்கா இங்க இருந்து கால் ஆப்ஷன். இப்போ ஓவராலா எத்தனை பேர் இங்க வந்து செல் பண்ணிருக்காங்க, எத்தனை கோடி பேர் செல் பண்ணிருக்காங்க? ஆல்மோஸ்ட் 96 lakhs. சொல்லுங்க. வீடியோ குவாலிட்டி ஏதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா சார்? இல்ல சார், நம்ம என் சைட்ல பிராட்பேண்ட் இருக்கு, அப்லோடிங் ஸ்பீடு கரெக்டா இருக்கு. மேபி உங்க சைட்ல ஏதாவது டவுனா இருக்கலாம். எனக்கு கிளியரா தெரியுது. ஷேர் ஸ்கிரீன் இல்ல, ஷேர் ஸ்கிரீன்ல எனக்கு கண்டிப்பா நல்லா தெரியுது. வேற யாருக்காவது வீடியோ குவாலிட்டில இஷ்யூ இருக்கா சொல்லுங்க. ஆமா ப்ரோ, ஜூம் பண்ணா கிளியரா தெரிய மாட்டேங்குது. ஜூம் பண்ணா தெரியாது, கண்டிப்பா தெரியாது. டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஜூம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரியாது ப்ரோ. நார்மலா வேற யாராவது சிஸ்டம்ல யாராவது பாத்துட்டு இருக்கீங்களா? ஏன்னாக்கா நான் எப்படி சொல்றேன் சார், எனக்கு கிளியரா இருக்குங்க. மொபைல்ல தான் பாக்குறேன், கிளியரா இருக்குங்க. மொபைல்ல தான் பாக்குறேன், க்ளீனா இருக்கு. மொபைல்ல தான் பாக்குறேன், க்ளீனா இருக்கு சார். சிஸ்டம்ல பாக்குறேன், கிளியரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சார் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது ரெக்கார்டிங்கை உடனே அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் மறுபடியும் வேணா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மேபி என் சைடில் டேட்டா கரெக்டாக இருக்கு. ஏன்னாக்கா நான் ப்ராட்பேண்டு நான் அப்லோடிங் ஸ்பீடு இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் வந்து அப்லோடிங் ஸ்பீடை வந்து எப்பயுமே ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் ஆனே பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு MB வந்து 40 MB வருது அப்லோடிங் ஸ்பீடு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணும்னாக்கா என்ன சொல்றது, ஏதாவது டவுட்னாக்கா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க, டெலிகிராம்ல போடுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கோ அஹெட். சரிங்களா? ஓகே. இப்போ என்னது, இந்த ஏரியால 96 லட்சம் இது ரைட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து பெரிய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதுல இருந்து அன்வைண்டிங் எப்போ நமக்கு தெரியும்னாக்கா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க 19,800ல மண்டே மட்டும் என்ன சொல்றது, ஃப்ரைடே மட்டும் 5,24,000 lakhs ஆப்ஷன்ஸ் வந்து அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, இங்க இருந்து அன்வைண்டிங் ஆரம்பிச்சிருக்குது இங்க தெரியுதா? அன்வைண்டிங் ஆரம்பிச்சிருக்குன்னா என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷன் ரைட்டர் 19,800 நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பிளான் பண்ணுவேன், மேக்சிமம் வந்து இதை வந்து 0 பண்ணிட்டு போறதுக்கு தான் நான் பிளான் பண்ணுவேன். சரிங்களா? நான் வந்து 19,800 செல் பண்ணியிருக்கேன். மேக்சிமம் நான் அதை 0 பண்ணிட்டு போகிறது தான் நான் பிளான் பண்ணுவேன். ஆனா 0 பண்ணாம ஏன் அங்கிருந்து அன்வைண்டிங் பண்றேன்னாக்க, அதுல ஏதோ ஆபத்து இருக்கு, அதனால அதை விட்டு மேல போயிடலாம். இல்ல அதுல இருந்து மார்க்கெட் கீழே போயிருச்சு, அங்க இருந்து அன்வைண்டிங் பண்ணி கீழே வரலாம், இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம் அப்படின்ற இன்டென்ஷன் தான். ஒண்ணு நான் என்ன பண்ணிருக்கணும், இது என்னது கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா? இது வந்து புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ இங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, புட் ஆப்ஷன் அன்வைண்டிங் பண்ணவங்க எல்லாம் என்ன நினைச்சு அன்வைண்டிங் பண்ணிருக்காங்க, மார்க்கெட் கீழே 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 ஃப்ரைடே கீழே வந்துச்சா, டவுன் வந்துச்சா, ஸோ இவங்க எல்லாரும் பயந்து இங்க இருந்து அன்வைண்டிங் பண்ணி அடுத்து இந்த ஜோனுக்கு என்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஜோன்ல என்டர் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு, மார்க்கெட் அவங்க வந்து பேர் ட்ரெண்ட்ல அவங்க எல்லாரும் பயந்து இங்க இருந்து அன்வைண்டிங் பண்ணி எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இங்கே கிளியரா தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும் கிளியரா, இங்க இருந்து அன்வைண்டிங் பண்ணி பேக்ல போயிட்டு தான் வைண்டிங் நடந்திருக்கு. வைண்டிங்னாக்க புது ரைட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இங்க இருந்து அன்வைண்டிங் பண்ணி இங்க போயிட்டு பில்டப் பண்ணியிருந்தா, கிரீன் கலர் கேண்டில் இங்க போயிட்டு புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாக்க இங்க வந்து கிரீன் கலர் பாரா வந்திருக்கும். இப்போ என்ன நினைக்கும், இப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு மார்க்கெட்ல, அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸை அன்வைண்டிங் பண்ணிட்டு அட் த மணிக்கு பக்கத்துல, இது வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணின்னு வச்சுக்கலாம், இது வந்து அவுட் ஆஃப் த மணின்னு வச்சுக்கலாம். 400-500 பாயிண்ட் ஸ்பாட் பிரைஸ் இருந்து தூரமா இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸை அன்வைண்டிங் பண்ணிட்டு 200, 250, 150 அந்த மாதிரி இருக்கிற க்ளோசஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸை வந்து செல் பண்றாங்க புட் ஆப்ஷன்ல நினைக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த அட் பிரசன்ட் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, அட் த மணியில எக்ஸிட் பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணியில போய் என்டர் பண்ணியிருக்காங்க. பேக்ல ஓடி போயிருக்காங்க.
இட் மீன்ஸ் என்னது, மார்க்கெட்ல கண்டினியூஸா டவுன் ட்ரெண்ட் வருது, டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு, புட் ரைட்டர்ஸ் வந்து பயப்படுறாங்க, கீழே போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கால் ரைட்டர்ஸ் வந்து ஹெவியா வந்து மேல இருந்து கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுவாங்க. இது வந்து கால் சைட்ல நடக்கு, புட் சைட்ல நடக்குது. அதே மாதிரி பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க இருந்து வைண்டிங் அன்வைண்டிங் பண்ணிட்டு முன்னாடி வந்திருக்காங்க கால் ஆப்ஷன்ஸ்ல, அப்படின்னா என்ன, மார்க்கெட் டவுன்ல போகுது, இங்க பிரீமியம் கம்மியா இருக்கும், இங்க பிரீமியம் கம்மியா இருக்கும், அதனால இங்க இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு இங்க போலாம், கொஞ்சம் பிரீமியம் ஜாஸ்தியா கிடைக்கும். ஏன்னாக்கா இங்க ஒரு 10 ரூபாய் இருக்கு பிரீமியம்னாக்கா இங்க நமக்கு 12 ரூபாய் கிடைக்கும், இங்க நமக்கு 15 ரூபாய் கிடைக்கும். சார் ஒன் செகண்ட், உங்களோட அந்த கர்சர் வந்து தெரியல சார் ஸ்கிரீன்ல, எந்த பார்ல வைக்கிறீங்கன்னு தெரியல. ஆமா bro, எனக்கு தெரியும். கிடைக்கலையா? ஆமா சார். ஆமா சார், நீங்க பேசுறது மட்டும் வந்து மூவ் ஆகுது. ஒரே ஒரு நிமிஷம். நான் இந்த பிளாக் கலர்ல எழுதுறது தெரியலையா? பிளாக் கலர்ல சுத்தமா தெரியல. இல்ல ப்ரோ தெரியல சார், சுத்தமா தெரியலையா சார்? டுவல் ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்களா? இல்ல சிங்கிள் ஸ்கிரீன் தான். இப்பதான் தெரியுது. 2 நிமிஷம் 3 நிமிஷமா தெரியாம இருந்தது, நீங்க பேக் போயிட்டு தான் வரணும். இப்ப பாருங்க, இப்ப நான் பிளாக் கலர்ல அனோடேட் பண்றது தெரியுதா? இப்ப தெரியுது. ஓகே, நான் இன்னொரு தடவை கூட சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்க புட் ஆப்ஷன் அன்வைண்டிங் பண்ணிட்டு எல்லாரும் பேக்ல ஓடி போய் புதுசா ஒரு புட் ஆப்ஷனை வந்து கிரியேட் பண்றாங்க. இட் மீன்ஸ் என்ன, இதுல இங்க இருந்து என்ன தெரியுது, மார்க்கெட்ல டவுன் ட்ரெண்ட் இருக்கு, புட் ரைட்டர்ஸ் வந்து பயந்து பின்னாடி போறாங்கன்னு தெரியுது. அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைட்ல இங்க இருந்து அன்வைண்டிங் பண்ணிட்டு இங்க போயிட்டு பில்டப் பண்றாங்க, மறுபடியும் ஸ்டக் ஆகி தான் நிக்குது சார். கர்சர் வர மாட்டேங்குது சார். கர்சர் இல்லையா? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ சார் இப்போ வருது. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த எபிக் டூல் தான் ஏதோ பிரச்சனை பண்ணுது, என்னால அனோடேட் பண்ண முடியாது அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க, நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 19,800 புட் ஆப்ஷனை பாருங்க, இங்க இருந்து 31 லட்சம் அன்வைண்டிங் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அன்வைண்டிங் பண்ணிட்டு 19,600ல போயிட்டு வைண்டிங் புதுசா ரைட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, மார்க்கெட் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால இங்க இருந்து எல்லாரும் எக்ஸிட் பண்ணிட்டு கீழே போயிட்டு இந்த இடத்துல பில்டப் பண்றாங்க. இந்த இடத்துல 19,500ல போய் பில்டப் பண்றாங்க, சரிங்களா? இப்போ மார்க்கெட் கீழே போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால, கண்டினியூஸா மார்க்கெட் கீழே போறதுனால இங்க இருந்து புட் ஆப்ஷன்ல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு இங்க மேல போயிட்டு பில்டப் பண்றாங்க. இப்போ புதுசா இங்க அன்வைண்டிங் நடக்குது, புதுசா இங்க வந்து ரைட்டிங் நடக்குது. ஸோ இங்க இருந்து எக்ஸிட் பண்ணி பேக் போறாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன்ல என்ன பண்றாங்க, 19,800ல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு 19,750, 19,700, 19,650ல அதிகமா ரைட்டர்ஸ் வந்து புதுசா கிரியேட் பண்றாங்க. அப்ப என்ன நினைச்சிட்டு கிரியேட் பண்றாங்க, மார்க்கெட் இங்க இருந்து மேல வராது, இன்னும் இங்க இருந்து கீழே தான் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்ட்ராடேல வந்து ரைட் பண்றாங்க, சரிங்களா? ஓகேவா, புரியுதா சார்? ஓகே ப்ரோ. சார் ஒன் மோர் டைம் சார் ப்ளீஸ். ஓகே, சொல்றேன். இப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்குனாக்கா, நேத்து இப்போ நான் ஒரே ஒரு நிமிஷம், நான் இந்த பிளாக் கலர்ல எழுதுறேன், உங்களுக்கு யாருக்கா தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா? பிளாக் கலர்ல ஒரு ரவுண்ட் இல்ல சார், அந்த சென்சிபிள் சைட் மட்டும் தான் தெரியுது. ஓகே, இது ஏதோ எபிக் பென் ஏதோ பிரச்சனை பண்ணுது, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, ஒரே நிமிஷம் இருங்க. என்ன பண்ணலாம் இதுக்கு, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு? ஓகே, இப்ப தெரியுதா சார்? இப்ப தெரியுது. தெரியுது ப்ரோ. ஓகே, இப்ப என்ன பாருங்க, இப்போ இந்த இடத்துல அன்வைண்டிங் நடந்திருக்கா, இந்த பிளாக் கலர் மார்க் பண்றதுல இந்த இடத்துல அன்வைண்டிங் நடந்து இந்த இடத்துல போயிட்டு புதுசா ஆப்ஷனை வந்து கிரியேட் பண்றாங்க, புட் ஆப்ஷன் செல்லர்ஸ். இவங்க எல்லாருமே செல்லர், பையர்லாம் இல்லை, சரிங்களா? இங்க எல்லாருமே செல்லர். இப்போ இங்க இருந்து பேக்ல போயிட்டு, பேக்னாக்கா இங்க கீழே பாருங்க, உங்களுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் தெரியுதா? 19,850, 19,750, 19,650 கீழே போகுது ஸ்ட்ரைக் பிரைசஸ். ஸோ இங்க இருந்து கீழே போய் கிரியேட் பண்றாங்கனாக்கா
மேல இருந்து எக்ஸிட் பண்றாங்க, கீழே போயிட்டு கிரியேட் பண்றாங்கனாக்கா மார்க்கெட் கீழே வர போகுது, கீழே போறதுக்கான சான்சஸ் வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வச்சுக்கலாம். அகைன் இங்க இருந்து கால் ஆப்ஷன் ரெட் கலர்ல வந்து அன்வைண்டிங் பண்றாங்க. பிளஸ் புதுசா ரைட் பண்றவங்க எல்லாரும் கிட்ட வந்து ரைட் பண்றாங்க, ஸ்ட்ரைக் பிரைசஸ்க்கு கிட்ட வந்து ரைட் பண்றாங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் கீழே தான் போகும், இங்க இருந்து மேல வராது அப்படின்னு தெரியுது. சரிங்களா? இந்த ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு தான் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து கீழே இருக்குமா மேல இருக்குமா அப்படின்ற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். இது 100% ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இன்ட்ராடேல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து டிராப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இது எல்லாமே பெரிய பெரிய பார் எல்லாமே ஒரு சப்போர்ட் ஆகும், மேல இருக்கிற பெரிய பெரிய பார்ஸ் எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஓஏ டேட்டாவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் சார், நோ ப்ராப்ளம். இது ஓகே சார். சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஐ சேஞ்ச் ஒன்று இருக்கு, அப்புறம் ஓவரால்னு ஒன்று காட்டுது, 2 சார்ட் இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது ஓஐ சேஞ்ச் வந்து அன்னைக்கு நடந்தது மட்டும். சரிங்களா? அன்னைக்கு பர்டிகுலரா இது வந்து ஃப்ரைடே நடந்த டேட்டா. இது மட்டும் ஃப்ரைடே நடந்த டேட்டா மட்டும். சரிங்களா? அதே வந்து கீழே இருக்கிறது ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இது வந்து என்டையர் வீக்ல 3rd ஆகஸ்ட் எக்ஸ்பைரியில மொத்தமா இருக்கிற ஓஏ டேட்டா இது. வெள்ளிக்கிழமை மட்டும் நடந்தது 2 கோடி கால் ஆப்ஷன் ரைட்டிங். ஆனா மொத்தமா கால் ஆப்ஷன் ரைட்டிங் வந்து 6 கோடி இருக்கு, 5.7 கோடி இருக்கு. அதே மாதிரி புட் ரைட்டிங் வந்து 4.2 கோடி வந்து புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் நடந்தது 1.38 கோடி. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஓவரால் ஓஏ டேட்டா, இது வந்து வீக்லியில அன்னைக்கு கரண்ட் டேட்ல நடந்த டேட்டா, பர்டிகுலரா அன்னைக்கு சேஞ்ச் ஆகிற டேட்டா. ஸோ கரண்ட் டேயில் வந்து நடந்த இருக்கிற சேஞ்ச் எடுத்துக்கிட்டு அந்த வீக்கில் இருக்கிற ஓவரால் டேட்டாவோட நம்ம மேட்ச் பண்ணி பார்த்து எது ஹையஸ்டாக இருக்குன்னு வச்சு நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஆமா, ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இதுல. ஆமா சார், அப்படி பண்ணி ப்ரெடிக்ட் பண்றது தான் வந்து ஓஏ டேட்டா வச்சு அனலைஸ் பண்றது. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் இந்த ஓஏ டேட்டாவை வச்சு? ஆஸ் அ ஆப்ஷன் செல்லரா ஒரு டிசிஷன், கிளியர் டிசிஷன் எடுக்க முடியும். சரிங்களா? ஆஸ் அ ஆப்ஷன் பையரா உங்களால கிளியர் டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுனாக்கா, நான் என்ன பண்ண போறேன், இது வந்து எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் ஆகுது, ஆப்ஷன் செல்லரா இருக்கேன் அப்படின்னாக்கா இது ஒரு எனக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸ். இதை ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் முட்டி மோதி 2க்கு 3 4 தடவை முட்டி மோதிட்டு அப்புறமா தான் இதுக்கு மேல வரணும். சரிங்களா? அப்போ வர வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், டைம் டிகேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த டைம் டிகே எனக்கு நடக்கும். அதெல்லாம் நடக்கிறது, அந்த டைம் டிகே எல்லாம் எனக்கு ஃபேவரா தான் இருக்கும். நான் ஆப்ஷன் செல்லரா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், ரெசிஸ்டன்ஸ்ல சேல் பண்ணுவேன். அக்ரெசிவ் ட்ரேடரா இருந்தா ரெசிஸ்டன்ஸ்ல போய் சேல் பண்ணுவேன். இப்போ வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரேடரா இருந்தா ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு 100 பாயிண்ட் தள்ளி நான் சேல் பண்ணுவேன். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர், சேஃப் ட்ரேடரா இருந்தாக்க இப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும். ஃபேஸ் பண்ணி ரிஜெக்ஷன் பிரேக் அவுட் கொடுத்து மேல வருதா இல்ல ரிஜெக்ஷன் பண்ணி மறுபடியும் கீழே போகுதான்னு நமக்கு தெரியாது. இதை ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேல வந்துட்டாலும் என்கிட்ட டைம் இருக்கும். இங்க இருந்து நான் எக்ஸிட் பண்ணி இந்த இடத்துக்கு போயிடுவேன், இல்லைன்னா இந்த இடத்துக்கு போயிடுவேன். ஸோ அதனால என்கிட்ட டைம் இருக்கும். ஸோ சேஃப் ட்ரேடரா இருந்தா என்ன பண்ணுவோம், பெரிய ரெசிஸ்டன்ஸ்க்கு பின்னாடி போய் நின்றுவோம், ஒளிஞ்சு செவத்துக்கு பின்னாடி போய் நின்றுட்டு சேஃபா நின்றுறது. இந்த செவரு உடையும் போது நாம எல்லாம் திரும்பி ஓடி போயிடுறது. இப்போ ஆஸ் ஏ ஆப்ஷன் செல்லரா நம்மளால வந்து பிளான் பண்ண முடியும். ஆனா ஆஸ் ஏ ஆப்ஷன் பையரா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல அன்வைண்டிங் கரெக்டா நடக்குதான்னு பார்ப்போம். அன்வைண்டிங் நடந்து கரெக்டா அது முடிஞ்சு டேட்டா நமக்கு தெரிஞ்சு நீங்க ஆப்ஷனை பை பண்றதுக்குள்ள பிரைஸ் ஸ்கிப் ஆயிடும். நீங்க வாங்கணும்னு நினைக்கிற பிரைஸை விட அது வந்து பிரைஸ் கண்டிப்பா வந்து ஸ்கிப் ஆயிடும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், மார்க்கெட் இங்க இருந்து மேல போகுது, இங்க இருந்து மேல போகுது, இங்க இருந்து அன்வைண்டிங் நடக்குது. மார்க்கெட் மேல போறதுக்கு ரூம் இருக்கு, எக்ஸ்ட்ரா இடம் இருக்கு. ரூம் இன் த சென்ஸ் மார்க்கெட் மேல போறதுக்கு இடம் இருக்கு. போகணும்ன்ற அவசியம் இல்லை, ஆனா போகிறதுக்கு இடம் இருக்கு. இப்ப இங்க பார்த்தா நமக்கு தெரியும், இங்க மேல இங்க பாருங்க, இந்த இடத்துல ஓஏ டேட்டா கம்மியா இருக்கு, இந்த இடத்துல ஓஏ டேட்டா கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் இங்க தான் நிக்குது.
ஏன் இந்த இடத்துல ஓஐ டேட்டா அதிகமாக கொடுக்கல, யாரும் பில்டப் பண்ணல, இந்த இடத்துல ஏன் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அடுத்த மணியில் யாரும் பில்டப் பண்ணல, ரெண்டு பக்கம் ஏன் நிற்கிறாங்க? மார்க்கெட் எய்தர் 50 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு வந்தா பரவாயில்ல, இதுக்கு கீழே போனா பரவாயில்ல, சென்டர்ல ரைட் பண்ணி மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் அவுட் ஆஃப் த மணி, 2 ஸ்டெப் அவுட் ஆஃப் த மணி இல்ல இருக்காங்க. ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தூரமா இருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் இங்க இருந்து இந்த 50 பாயிண்ட் திரும்பி வந்து இங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு மேல போயிட்டா பரவாயில்ல, இல்ல ஹிட் பண்ணிட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சுனாக்க இப்போ இவங்க வந்து ஒரு 50 பாயிண்ட் கீழே வந்தது பிளஸ் வீக்கெண்ட்ல ஆன டிகே இதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி தான் அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ நாளைக்கு மார்க்கெட் 50 பாயிண்ட் கேப் டவுனா ஓப்பன் ஆனாலும் இவங்களுக்கு பெரிய லாஸ் ஒன்றும் இருக்காது. என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு இங்க இருந்து திரும்பி வந்துருவாங்க. அதே நீங்க வந்து இந்த கால் ஆப்ஷன், இந்த புட் ஆப்ஷனை நீங்க பை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் வந்து இந்த புட் ஆப்ஷன் நீங்க பை பண்ணி வச்சிருக்கீங்க, இப்போ 2 நாள் வீக்கெண்ட்ல வந்து டிகே நடக்குது, மார்க்கெட் அகைன் 50 பாயிண்ட் கேப் டவுனா ஓப்பன் ஆகட்டும், இருந்தாலுமே உங்க ஆப்ஷன் பிரீமியம்ல பெரிய ஸ்பைக் இருக்காது. ஏன்னா 2 நாளா ஆப்ஷன் டைம் டிகே ஆயிருக்கு. அந்த டைம் டிகே செல்லருக்கு தான் ஃபேவரா இருக்கும், ஆப்ஷன் பையருக்கு ஃபேவரா இருக்காது. ஸோ அதனால சார் மத்தவங்களுக்கு கேக்குதா? சார் கேக்குது. சார் வாய்ஸ் வரலைங்க சார். அவர் சைடு ஏதோ ப்ராப்ளம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார் அவர் சைடுல ப்ராப்ளம் இருக்குல்ல, வாய்ஸ் கேட்கல இல்லைங்களா? ஆமா, அவரோட நெட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே. ஆமா சார், அவர் வாய்ஸ் வரல. ஹலோ, கேக்குதா சார்? கேக்குதா? கேக்குது சார், இப்போ கேக்குது சார். ஓகே, என்னோட டேட்டா பிரச்சனை போல மறுபடியும். என் டேட்டா பிரச்சனையா இல்ல ஏதாவது லைன் பிரச்சனையான்னு தெரியல. ஓகே, ஆப்ஷன் செயின் வந்து ஜென்ரலா நீங்க வந்து என்எஸ்சி வெப்சைட்ல நீங்க பாத்துருப்பீங்க. அதே தான் ஸ்ட்ரைக் பிரைஸ், என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு, என்ன ப்ரீமியம் இருக்கு, அதுதான் மெயினா பார்க்க போறோம் ஜென்ரலா. இந்த இதுவும் வந்து நீங்க வந்து ரியல் டைம் சேஞ்சஸ் ஆக ஆக எங்க ஜீரோதோட ஆப்ஷன் பிரைசஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகும் தெரியுமா? ஆப்ஷன் பிரைசஸ்ல அது ரியல் டைம்ல நீங்க பாத்துக்கலாம். என்எஸ்சி வெப்சைட்ல நீங்க வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் 30 செகண்ட் 40 செகண்ட் ஒன்ஸ் தான் வந்து அது வந்து அப்டேட் பார்க்க முடியும் என்எஸ்சி வெப்சைட்ல. ஆனா இங்க வந்து ஜீரோதா வந்து சாப்பிட்டு தெரியல சார், வீடியோ வரல. வீடியோ வரலையா? ஓகே சார் வீடியோ வரல. அடப்பாவிங்களா, ஒரே ஒரு நிமிஷம் சார் பாத்துடுறேன். இல்லை, உங்களுக்கு நெட்டு கட் ஆயிடுச்சுல்ல, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும். ஸ்க்ரீன் ஷேர். ஆமா, இப்போ வந்துருச்சா? வந்திருக்கு சார். இப்போ தெரியுது சார். ஸோ இந்த என்எஸ்சி வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாக்க என்எஸ்சி வெப்சைட்ல இந்த பிரைஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி 30 செகண்ட் 40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து அப்டேட்டே ஆகும். ஆனா இங்க உங்களுக்கு ரியல் டைம் அப்டேட் ஆகும். ஏன் ரியல் டைம் அப்டேட் ஆகும்னாக்கா என்எஸ்சியில வெப்சைட்ல அப்டேட் பண்றது லேட் ஆகும். ஏன்னா என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் ரியல் டைம் டேட்டா வந்துட்டு என்எஸ்சி சர்வர்ல வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி ஜீரோதா நமக்கு கொடுக்கும். அந்த டேட்டாவை தான் இங்க வந்து சென்சிபிள் வந்து இங்க காட்டுறாங்க. ஸோ அதனால இங்க ஆகிற லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து ஈஸியா வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து காட்டிடும். ஸோ இதுல நார்மலா நம்ம பார்க்க போறது என்ன, நார்மலா ஸ்ட்ரைக் ப்ரைசஸ் பார்க்க போறோம், பிளஸ் வந்து டெல்டா எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். 0.5 0.2 0.1 இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இங்க பாத்துக்கலாம். ஸோ ரொம்ப இன்டெப்தா பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் போயிடும். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஜென்ரலா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், நீங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்னாக்கா நம்ம மறுபடியும் அப்கமிங் டேஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், டெல்டானா என்ன, தீட்டானா என்ன, தீட்டாலாம் நம்ம பார்க்கறதே இல்லை, நமக்கு தேவையில்லை. தீட்டா காமா எனக்கே தெரியாது, சரிங்களா? அதுல நிறைய டெஃபினேஷன் தியரி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு தேவையானது ஒன்னே ஒன்று தான், டெல்டா எவ்வளோ இருக்கு, என்ன, அப்புறம் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்,
ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை மட்டும்தான் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இங்கே அனலைஸில் போயிட்டு ஆப்ஷன் செயினில் பார்க்க போகிறோம். முன்ன பார்த்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இப்போ பார்த்தது ஆப்ஷன் செயின். இந்த 2 டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 இடம். சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டஜி பில்டர். ஸ்ட்ராட்டஜி பில்டர்னாக்கா என்ன பண்ண போகிறோம்? இது இப்போதான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டரும் விர்ச்சுவல் ட்ரேடும் ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே வந்து சிமிலர் தான். இதுல இருந்து இங்கே போயிடலாம், இங்க இருந்து இங்கே போயிடலாம், ஷார்ட்கட் மாதிரி. இதுக்குள்ள இருந்து இதுக்குள்ள போயிடலாம், இதுக்குள்ள இருந்து இதுக்குள்ளேயே போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? மண்டே வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? ஒரு கால் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வச்சுக்கிட்டீங்க. அவுட் ஆஃப் த மணி எத்தனை? யாராவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லுங்க, நீங்க பை பண்ணி இருந்தா எந்த அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருப்பீங்க? இல்ல இந்த மணி பை பண்ணி வச்சிருப்பீங்களா, இல்ல அடுத்த மணி பை பண்ணி வச்சிருப்பீங்க? யாராவது ஒருத்தர் மட்டும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லுங்க. மண்டே வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆகும் பிடிஎஸ்டி அப்படின்னு நினைச்சு. யாரு யாரு இருக்கீங்க? யாராவது ஒருத்தர். டைனமோ மாஸ் சொல்லுங்க. என்ன ஒரு ஸ்ட்ரைக் டீச்சர் மாதிரி கேக்குறீங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பிடிஎஸ்டினா உங்களுக்கு தெரியல ப்ரோ. தெரியும் ப்ரோ. பிடிஎஸ்டி தெரியும் ப்ரோ. பிடிஎஸ்டி மண்டே யாராவது பை பண்ணி வச்சிருப்பீங்களா? யாராவது பை பண்ணி வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. நான் அதான் ஒரே ஒரு நிமிஷம். யாரு நிறைய பேர் கை தூக்குறாங்க, அவங்களுக்கு அட்மிட் பண்ணி விட்டுறேன். சொல்லுங்க. யாராவது பிடிஎஸ்டி ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் பை பண்ணி வச்சிருப்பீங்க கண்டிப்பா. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். சார் நான் சொல்றேன் சார். 19,550 சார். 19,550 கால் சார். கால் பை பண்ணி வச்சிருக்கீங்க. பை பண்ணி வச்சிருப்பீங்க மேபி. எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளவுதான். இங்க உங்களுக்கு பே ஆஃப் கிராஃப் வந்துருச்சு. இங்க உங்களுக்கு வந்து பே ஆஃப் கிராஃப் வந்துருச்சு. என்ன ஆகுனாக்கா, பே ஆஃப் கிராஃப்னா என்ன? ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல போனோம். என்ன பண்ணோம்? ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல போனோம். பில்டர் கஸ்டம் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னாக்கா, நீங்க வந்து விர்ச்சுவல் ட்ரேட் பண்றதுக்கோ இல்ல மண்டே என்ன நடக்கும்ன்ற அட்வான்ஸா நீங்களே வந்து உங்க ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. சார் வாய்ஸ் வரல சார். சார் வாய்ஸ் வரல, வீடியோ வரல. இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு. என் இன்டர்நெட்டை பத்தி பெருமையா பேசுனது என் இன்டர்நெட்டுக்கே பிடிக்கல போல இருக்கு. இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு. ஓகே சார், நம்ம வந்து 19,550 பை பண்ணி வச்சுட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பை பண்ண மாதிரி நினைச்சுக்கோங்க. இது வந்து விர்ச்சுவல் ட்ரேட் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் கேக்குதுல? ஆடியோ வீடியோ ஓகே சார். ஓகே சார். சாரி சார், இன்டர்நெட் என்ன ஆச்சுன்னு தெரியல, அடிக்கடி கட் ஆயிடுது. இல்ல நம்மளது ஏர்டெல் இல்ல சர்வீஸ் ப்ரொவைடர். ஏர்டெல் கட் ஆகாது. எனக்கு இது வரைக்கும் கட் ஆனது இல்ல. நான் அதான் யூஸ் பண்றேன் ஃபைபர். இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்றேன். மேபி ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல, வீக்கெண்ட்ன்றதுனால. இப்ப நான் எங்க லோக்கல் சைட்ல வெண்டர் ப்ரொவைடர் இருக்காங்களே, அவங்க ஏதாவது மெயின்டைன் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம ட்ரேடிங் பிசினஸ்ப்பா, நீங்க எப்பயாவது கட் பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு கட் பண்ணி சொல்லிட்டோம். ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ்னா எஸ்எம்எஸ் கூட வரும்.
ஆமா ஆமா தெரியல சார். ஓகே, நம்ம என்ன ஓகே பண்ணோம், சார். இப்போ வந்து ஒரு வெர்ச்சுவல் ட்ரேட் மாதிரி பை பண்ணிட்டோம். பை பண்ணிட்டு மண்டே என்ன நடக்கும், மார்க்கெட்ல என்ன நடந்தா நமக்கு பே ஆஃப்ல எப்படி தெரியும்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடும். சரிங்களா? மண்டே நம்ம என்ன பண்ணலாம், மண்டே வந்து ராதாகிருஷ்ணன் சார், மண்டே நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கேப் அப் ஓப்பன் ஆகுமா, கேப் டவுன் ஓப்பன் ஆகுமா? சார் கேப் அப் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறேன் சார். எத்தனை பாயிண்ட் சார் கேப் அப் ஓப்பன் ஆகும் அப்ராக்சிமேட்டா? சும்மா 60 to 80 பாயிண்ட் சார். 60 to 80 பாயிண்ட். ஓகே, 9:15 நான் இங்க டைம் செட் பண்ணிட்டேன். மண்டே காலையில 31ஆம் தேதி மண்டே காலையில 9:15 டைம் செட் பண்ணிட்டேன். 9:15க்கு மார்க்கெட்டு ஒரு 60 பாயிண்ட் கேப் அப்போ ஓப்பன் ஆனாக்க, 60 பாயிண்ட்னா எவ்வளோ, 19,720 ஓப்பன் ஆகும். ஸோ 19,720 ஓப்பன் ஆகுனா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 1,590 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டா இருக்கணும். அப்ராக்சிமேட்டா தான், இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 150 மாறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 60-70 பாயிண்ட் கேப் அப்பா ஓப்பன் ஆனதுதான். இல்ல மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுது, கேப் அப்பா தான் ஓப்பன் ஆகுதுனாக்கா, உங்க பை டிஃபால்ட்டா வீக்கெண்ட் டிகே எங்கேயுமே இல்லை, மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆச்சோ அங்கதான் ஓப்பன் ஆகுது. ஆனா ஆப்ஷன் பையிங்ல உங்களுக்கு 1,300 ருபீஸ் அவுட். இல்ல தப்பி தவறி ஒரு 50 பாயிண்ட் கீழே கேப் டவுனா ஓப்பன் ஆயிடுச்சுனாக்க உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடும் வச்சுக்கலாமே, அவ்வளவுதான். 2,800 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். ஸோ இந்த சென்சிபிளை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஜோசியம் பார்த்துக்கலாம். இதை வச்சு என்ன நடக்க போகுதுன்னு இல்லை, இது நடந்தா என்ன பண்ணும், இது நடந்தா என்ன நடக்கும், அந்த மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு நம்மளே வந்துடலாம். ஸோ ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுனா ஓப்பன் ஆயிட்டாலுமே உங்களுக்கு 2,800 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் லாஸ் ஆயிடும். ஒன்லி ஆப்ஷன் மண்டே கேப் அப்பா ஓப்பன் ஆனா மட்டும்தான் நீங்க வந்து பிடிஎஸ்டியில சம்பாதிக்க முடியும். ஃபிளாட்டா ஓப்பன் ஆனாலும் சரி, இல்ல கேப் டவுனா ஓப்பன் ஆனாலும் சரி, உங்ககிட்ட ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப 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 கம்மி ப்ராஃபிட் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ இந்த ட்ரேடை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு லாங் ரன்ல நம்ம வந்து இதை வந்து சேவ் பண்ணி, இது லாங் ரன்ல நம்ம சேவ் பண்ணி, இப்போ டெய்லி நீங்க வந்து ஒரு பிடிஎஸ்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாமே, நாளை காலையில வந்து சேல் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி கணக்கு வைக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ வந்து ஃப்ரைடே க்ளோசிங்ல நீங்க ஒரு பிடிஎஸ்டி வாங்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போறோம், விர்ச்சுவல் ட்ரேட்ல போயிட்டு ஆட் விர்ச்சுவல் ட்ரேட்ல கொடுக்க போறேன். ஆட் விர்ச்சுவல் ட்ரேட்ல போயிட்டு கிரியேட் கொடுக்க போறேன். என்ன பண்ண போறேன், ஸ்ட்ராட்டஜி நேம் வந்து பிடிஎஸ்டின்னு போட்டுட்டேன். அதே மாதிரி டேட் என்ன போட்டேன், 28ஆம் தேதி பை பண்ணது. சரிங்களா? 28th பை பண்ண பிடிஎஸ்டி போட்டுக்கலாம். இல்ல ஸ்ட்ராட்டஜி நேமும் என்ன பண்ணலாம், பிடிஎஸ்டின்னு போட்டுக்கலாம். அது ஏன்னு சொல்றேன். போயிட்டு கிரியேட், ஒரு புதுசா ஒரு உங்களுக்குன்னு ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு வந்து கிரியேட் பண்றீங்க, அவ்வளவுதான். போயிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க, இந்த ஆர்டர் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ பில்டருக்குள்ள போனா இதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். இப்போ மண்டே காலையில 9:15க்கு என்ன ஆச்சு, எக்ஸாம்பிள் வந்து மண்டே காலையில 9:15க்கு நமக்கு வந்து 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆச்சுன்னே வச்சுக்கலாம். மண்டே காலையில 9:15க்கு போயிட்டு மார்க்கெட் வந்து 7:20க்கு ஓப்பன் ஆகுது. ஸோ 7:20க்கு ஓப்பன் ஆனதுனால உங்களுக்கு 1,800 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் இங்கே கிடைக்கும். 1,600 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ 1,600 ருபீஸ் ப்ராஃபிட்னாக்கா உங்களுக்கு இங்க இதுல எவ்வளவு இருக்கும், இந்த இடத்துல 1,800 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் காட்டணும். அப்போ 1,600 ருபீஸ் ப்ராஃபிட்டா இருக்குனாக்கா டிவைடட் பை 50 குவான்டிட்டி. ஸோ 32 பாயிண்ட் இங்க வந்து ஆட் ஆயிருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு 1,600 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பை பண்ணியிருக்கேன், எக்ஸிட் பண்றேன். எக்ஸிட் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 32 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 32 பாயிண்ட் ஆட் பண்ணா என்ன இருக்கும், அப்ராக்சிமேட்டா இதுல 32 ஆட் பண்ணா 88. ஸோ எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ட்ரேடு நமக்கு மண்டே காலையில 1,600 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இப்போ அகைன் நீங்க வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை நீங்க மறுபடியும் வந்து ஒரு 1,650யோட ஒரு கால் ஆப்ஷனை பை பண்றீங்க. பை பண்ணிட்டு அதே ஸ்ட்ராட்டஜில அப்படியே சேவ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ பிடிஎஸ்டி. ஸோ லாங் ரன்ல மறுபடியும் நீங்க என்ன பண்ணீங்க,
அடுத்த நாள் 1650ல ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 10 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க. சரிங்களா? அடுத்து வந்து புதன்கிழமை வந்தீங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, எக்ஸாம்பிள் வந்து மறுபடியும் ஒரு 1650 பை பண்றேன்னு வச்சுக்கலாமே. 1650 பை பண்ணிட்டீங்க. மூணாவது நாள் என்ன ஆச்சு, மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனா என்ன ஆச்சு, இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்துட்டு பார்த்தா 1900 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் காட்டுது. ஸோ 1900 ரூபாய் லாஸுக்கு எவ்வளோ ஆச்சு, 1900 டிவைடட் பை 50. ஸோ 38 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ 95 பாயிண்ட்ல நீங்க பை பண்ணியிருக்கீங்க, மைனஸ் 38 பாயிண்ட்னா எக்ஸிட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும், 57 இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை முதல்ல சேவ் பண்ணிட்டு, இப்போ ஏன்னா ரெண்டு தடவை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 1650 ரெண்டாவது தடவை பை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 தடவை இருக்கும். ஒரு தடவை 95க்கு வாங்கினீங்க, 105க்கு எக்ஸிட் பண்ணீங்க. ரெண்டாவது தடவை மறுபடியும் 95 வாங்கியிருக்கீங்க. இப்போ எக்ஸிட் பண்ண போற பிரைஸ் எவ்வளவு, 57. இப்போ எக்ஸிட்ல போயிட்டு 57க்கு போட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் ட்ரேடை ஒரு பிடிஎஸ்டில நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இப்போ உங்களுக்கு 4 நாள் நீங்க ட்ரேட் பண்ணிருக்கீங்க, 3 நாள் ட்ரேட் பண்ணிருக்கீங்க. ஓவராலா உங்க ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய். அவ்வளவுதான், வித்தவுட் brokerage. brokerage ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ்ல போயிடும். இப்போ இந்த மாதிரி விர்ச்சுவல் ட்ரேடை நீங்க சேவ் பண்ணி ட்ராக் பண்ணலாம் லாங் ரன்ல. பேப்பர் ட்ரேட்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி பேப்பர் ட்ரேடை சேவ் பண்ணலாம். இந்த பேப்பர் ட்ரேட் எங்க இருக்கும், இந்த மாதிரி ட்ரேட்ல போனீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல போயிட்டு கூட நீங்க கிரியேட் பண்ணி டைரக்டா விர்ச்சுவல் ட்ரேட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து ஹோம் பேஜ்ல இருக்கேன், எக்ஸாம்பிள் ஹோம் பேஜ்ல இருக்கேன். இப்போ நான் வந்து விர்ச்சுவல் ட்ரேடை எடுத்து பார்க்கணும். ட்ரேட்ல போயிட்டு விர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கு பாருங்க, பிடிஎஸ்டி இங்க இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க கிடைச்சிடும். இங்க போயிட்டு நீங்க பாத்துக்கலாம் 200 ரூபாய் ஓவராலா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ அகைன் வந்து 4வது நாள் வியாழக்கிழமை போயிட்டு மறுபடியும் நான் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பை பண்றேன்னாக்கா எங்க ஸ்ட்ராட்டஜி பில்டருக்குள்ள போனேன், போயிட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணிட்டேன். புதுசா ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் கிரியேட் பண்ணேன். மறுபடியும் வந்து என்ன சொல்லலாம், 1600 ஒரு கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணேன். பை பண்ணிட்டு அதை சேவ் பண்ணணும். எங்க சேவ் பண்ணணும், ஆட் டு விர்ச்சுவல் ட்ரேட் கிளிக் பண்ணி, ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பீங்களா, அந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி அதுக்குள்ள ஆட் பண்ணிக்க வேண்டியது. பிடிஎஸ்டில உள்ள ஸ்ட்ராட்டஜி நேமும் பிடிஎஸ்டி. டன் கொடுத்தா கன்ஃபார்ம் கொடுத்தோம், அவ்வளவுதான். இப்போ இது என்ன சொல்லுது, லோடு பில்டருக்குள்ள போட்டுமான்னு கேக்குது. நீங்க வேணான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இங்க என்ன பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ வேணும்னாக்கா லோடு பில்டர் கொடுத்தீங்கன்னா டைரக்டா இப்போ நம்ம அடுத்து எங்க போக போறோமோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்மளை கூட்டிட்டு போக போகுது. விர்ச்சுவல் ட்ரேட்ல போயிட்டு பிடிஎஸ்டில போயிட்டு இந்த அனலைஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா முன்ன வந்த மாதிரி ஒரு புதுசா பே ஆஃப் வந்துடும். ஸோ இப்போ மார்க்கெட் மறுபடியும் வந்து 3வது நாள் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது, 50 பாயிண்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்கா 1650 மட்டும் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும், 1600. இதை ஏன் அன்செக் பண்ணனாக்கா இதெல்லாம் முடிஞ்சு போன ட்ரேடை அன்செக் பண்ணிட்டேன். இப்போ இது ஃப்ரெஷ்ஷா ஓப்பன்ல இருக்கிற ட்ரேட் நம்ம கிட்ட, இதெல்லாம் 0ல கட்டுதா, இந்த இடத்துல 0ல கட்டுதா, இது மட்டும் தான் 1. இது மட்டும் தான் நம்மளுடைய ஓப்பன் பொசிஷன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஓப்பன் பொசிஷன் 1 மட்டும் தான். ஸோ இது எவ்வளவு ப்ராஃபிட்ல காட்டுது, 2000 ரூபாய் ப்ராஃபிட்ல காட்டுது. 2000 ரூபாய் ப்ராஃபிட்ல காட்டுதுனாக்கா நமக்கு எவ்வளவு இருக்கும், 100 பாயிண்ட் 20 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருக்கும் கண்டிப்பா. 2000 ரூபாய் ப்ராஃபிட்ல காட்டினா டிவைடட் பை 15 போட்டா 40 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருக்கும். ஓகே, ஸோ 123 ரூபாய் 45 பைசாக்கு நீங்க பை பண்ணிருக்கீங்க. இதை எக்ஸிட் பண்ணணும்னாக்கா 40 பாயிண்ட் இங்க ஆட் பண்ணணும். ஸோ 40 பாயிண்ட்னா 63 ரூபாய் 95 பைசாக்கு இங்க எக்ஸிட் பண்ண போறீங்க. இப்போ எக்ஸிட் பண்ணா ஓவராலா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு பாக்குறதுக்கு இது மொத்தமா நீங்க செலக்ட் பண்ணணும். இப்போ ஓவராலா 2200 ரூபாய். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிடிஎஸ்டியை இதுல வந்து ட்ரேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம், சேவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த யூசேஜ் எல்லாம் நீங்க வந்து தாராளமா பைசா இல்லைனாலும் இதுல சேவ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா, ரியல் மார்க்கெட்ல நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி விர்ச்சுவல் ட்ரேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரியல் டைம் பிரைஸ் கரெக்டா அக்யூரேட்டா இந்த இடத்துல மேட்ச் ஆகும். ஃபிராக்ஷன் ஆஃப் பைசா டிஃபரன்ஸ் இல்லாம இந்த இடத்துல மேட்ச் ஆகும். சப்போஸ் இங்க எங்க இப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க இங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாமே, இந்த இடத்துல வந்து 95 இருக்கு, ஆனா ஆக்சுவலா ஜீரோதால வந்து 93 ரூபா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க இது என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆட் பண்ணீங்க, ஒரே ஒரு தடவை இந்த ரீசெட், இப்போ ஜீரோதால வந்து 93 இருக்குது, சாரி நம்ம ஆட் பண்ணும்போது இங்க 93 இருந்தது, இப்போ ஜீரோதால 95 ஆயிடுச்சு, ஆக்சுவல் பிரைஸ் வந்து 95 ஆயிடுச்சு. இங்க போயிட்டு ஒரே ஒரு தடவை ரீசெட் பிரைஸ் கொடுத்தீங்கன்னா 95 மாறிடும், உடனே நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான்,
மறுபடியும் இப்போ எக்ஸிட் பண்ணும்போது ஆக்சுவலாக நீங்கள் என்ன ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸிட் ப்ரைஸ் இங்கே போட்டுக்கலாம். மேபி இங்கே 110 போடலாம், ஏதோ ஒன்று. நீங்கள் வாங்கினதுலேருந்து அப்பில் போயிடுச்சு இந்த மாதிரி. இப்போ 3வது நாள் நீங்கள் என்ன பண்ண பிளான் பண்ணுறீங்க, ஒரு 5வது நாள் என்ன பிளான் பண்ணுறீங்க, ஓகே இன்னைக்கு மார்க்கெட் வந்து புட் சைடில் போகும் அப்படின்னு பிளான் பண்ணி புட் சைடில் பை பண்ணீங்க. பிடிஎஸ்டி 650 பை பண்ணிட்டீங்க. இங்கே பார்த்தீங்களா 650 புட் சைடில் பை பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் வரீங்க, இது வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. 91 பை பண்ணது 61 போயிடுச்சு. ஸோ அப்போ எக்ஸிட் ப்ரைஸ் போட்டு இங்கே எக்ஸிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஓவராலாக நீங்கள் இன்டர்நெட் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஆனது 1450 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரியல் டைம் ப்ராஃபிட் என்ன இருக்கோ இங்கே உங்களுக்கு காட்டிடும். பேப்பர் ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுனை நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கனாக்கா இங்கே இடத்துல வந்து நீங்கள் விர்ச்சுவல் ட்ரேடில் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சென்சிபிளோட யூசேஜ். இது இன்னும் நீங்கள் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அந்த அட்வான்டேஜ் எல்லாம் உங்களுக்கு போக போக தெரிய வரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பேசிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அடுத்த அட்வான்டேஜ்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம நிறைய இருக்கு, எஃப்ஐடி டேட்டா இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம போக போக அட்வான்ஸ் லெவலில் பார்த்துக்கலாம். விர்ச்சுவல் ட்ரேட் சேவ் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது. ஜீரோதா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னாக்கா டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். இல்லையா? அவ்வளோதானா? ஓகே, டெல்டா எக்ஸ்சேஞ்ச் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஓகே, டெல்டா எக்ஸ்சேஞ்ச் பத்தி சொல்லிடலாம். அதான் இது சென்சிபிள் ஓகே இல்லை, டெல்டா எக்ஸ்சேஞ்ச் போயிடலாம். அடுத்து ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? டெல்டா எக்ஸ்சேஞ்ச் தெரியுதா? சார் தெரியுது சார். ஓகே, டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இதுதான் வந்து ஹோம் பேஜ். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மார்க்கெட்டு, ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த மார்க்கெட்டு, ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ்ன்னு இதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் கிளிக் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா என்னென்ன பிட்காயின் இருக்கா, எத்தீரியம் இருக்கா, எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு லோட் ஆகும். சரிங்களா? பிட்காயினோட ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ் எல்லாமே இங்கே வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? அவ்வளோதான். இதில் இதுக்கப்புறம் நமக்கு வந்து இதில் எத்தீரியம் வேணும்னாக்கா பிடிசிக்கு பதிலாக எத்தீரியம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இவங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நமக்கு அலோவ் பண்ணுறது 2 காயின் மட்டும்தான். ஒன்று எத்தீரியம், ஒன்று வந்து பிட்காயின். ஏன் இது 2 மட்டும் நம்மளை வந்து அலோவ் பண்ணுறாங்கனாக்கா, ஸோ இந்த வியூக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கிளாரிட்டியாக தெரியும். ஸோ ஏன் நமக்கு வந்து ஒன்லி எத்தீரியம் ப்ளஸ் பிட்காயினை மட்டும் நமக்கு அலோவ் பண்ணுறாங்கனாக்கா, இது 2ம் தான் ஓரளவுக்கு ட்ரஸ்டபிளான காயின்ஸ் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில். மீதி எல்லாமே வந்துட்டு ஓவர் வாலட்டிலிட்டி உள்ள ஸ்டாக்ஸ், காயின்ஸ். சரிங்களா? கம்பேர் டு அதர் கிரிப்டோ இந்த 2 ஸ்டாக்ஸ் தான் வந்து ஆப்ஷன் செல்லுக்கு சூட்டபிள். ஏன்னா வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய வேற வெப்சைட்ல வந்து நிறைய வேற காயின்ஸ்லாம் இருக்கு. ஆனால் delta.exchange நமக்கு இது 2 மட்டும் தான் நமக்கு இப்போதைக்கு வந்து அலோவ் பண்றாங்க. அது போக நான் செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து பிட்காயின்ல ஏன் மேக்ஸிமம் நான் செலக்ட் பண்ணேன்னாக்கா, ஐயோ இந்த அனோட்டேஷன் பிளாக் கலர்ல ஒர்க் ஆகல, இதுக்கு பதிலா ஓகேவா இல்ல ரெட் ஓகேவா? எந்த கலர் இருக்கட்டும், எல்லோ இருக்கட்டுமா, ரெட் இருக்கட்டுமா? இந்த எல்லோ கொஞ்சம் விசிபிளா இருக்கு சார். ஓகே, இது என்ன கலர்னு எனக்கு பேர் தெரியல. இன்னொரு கலர் போட்டுங்க, அது கலர் பேர் தெரியல எனக்கு. சரி, ஓகே. இப்போ நான் பிட்காயின் ஏன் கொஞ்சம் செலக்ட் பண்ணேன்னாக்கா, பிட்காயின்ல ஓரளவுக்கு ப்ரீமியம் வந்து நமக்கு ரீசனபிளான ப்ரீமியம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ரீசனபிளான ப்ரீமியம் சொல்லி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னாக்கா,
1000 பாயிண்ட்ஸ். ஸோ என்ன கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு? பிட்காயின் வந்து 29,300 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 1000 இல்லைன்னா ஒரு 800 பாயிண்ட் கீழே மேல போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு $40 அட்லீஸ்ட் கிடைக்குது. இன்னைக்கு கிடைக்காது, இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் இல்லை. வீக்கெண்டில் வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால ஆக்டிவிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருந்தாதான் ப்ரீமியம்ல ஸ்பைக் இருக்கும். ப்ரீமியம் ஸ்பைக் இருந்தாதான் நம்மள மாதிரி ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல். ப்ரீமியம் ஆல்ரெடி இருக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன், இங்க பாருங்க. இப்போ 20,300 மார்க்கெட் இருக்கு. ஸோ 29,300 இருந்து 1000 பாயிண்ட் கீழே எவ்வளவு? 28,300 வச்சுக்கலாம். ஸோ இங்க பாருங்க, இங்க நமக்கு ப்ரீமியம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஒரு 800 பாயிண்ட் கீழே பிளான் பண்ணாலும், ஒரு 800 பாயிண்ட் கீழே பிளான் பண்ணாலும் 28,800, 29,000 பிளான் பண்ணாலும், வெறும் 300 பாயிண்ட் பிளான் பண்ணாலும் ப்ரீமியம் ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி இங்க நோட் பண்ணிக்கங்க. 13 ஜூலை, 31 ஜூலை, 1 ஆகஸ்ட், 4 ஆகஸ்ட். இது வந்து ஆகஸ்ட். ஆகஸ்ட்னா வீக்லி. இது 11 ஆகஸ்ட், இதுவும் வீக்லி. 18 ஆகஸ்ட், இதுவும் வீக்லி. 25 ஆகஸ்ட் வந்து மந்த்லி ஆப்ஷன். அதே மாதிரி செப்டம்பர் வந்து மந்த்லி ஆப்ஷன். ஸோ நமக்கு என்ன இருக்கும்? டெல்டா டைரக்ட் எக்ஸ்சேஞ்சில் ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா அடுத்த 3 நாளைக்கு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். 3வது நாளைக்கு அப்புறம் 3 எக்ஸ்பைரிக்கு அப்புறம் அடுத்து வீக்லி ஆப்ஷன் தான் எக்ஸ்பைரி ஆகும். சரிங்களா? நாளைக்கு இது 30 முடிஞ்ச உடனே நமக்கு 2 நடுவுல வந்து 2 வந்து ஆட் ஆயிடும். அப்ப நமக்கு என்னென்ன இருக்கும்? 31 இருக்கும், 1 ஆகஸ்ட் இருக்கும், 2 ஆகஸ்ட் நடுவுல இருக்கும், 4 ஆகஸ்ட் பின்னாடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 எக்ஸ்பைரி இங்க இருக்கு. கடைசியா அடுத்ததா ஆரம்பிக்கிறது வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? நம்ம மேக்சிமம் நான் இப்போ வந்து பிளான் பண்றது என்ன, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் என்ன இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னாக்கா, அது இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. நான் என்ன டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னாக்கா, மண்டே டு ஃப்ரைடே பாசிபிள். நாளைக்கு சாயந்தரம் ப்ரீமியம் பார்த்தா என்னன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா சண்டே ப்ரீமியம் நான் இது வரைக்கும் பார்க்கல, அப்சர்வ் பண்ணல. நாளைக்கு சண்டே ப்ரீமியம், இன்னைக்கு சாட்டர்டே ப்ரீமியம் அப்சர்வ் பண்ணேன், ஒண்ணுமே இல்லை. ப்ரீமியம் மொத்தமா 0, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0ல தான் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு சாட்டர்டே ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணாலும், கிரிப்டோல ட்ரேட் பண்ணாலும் சாட்டர்டே ட்ரேட் பண்ண மாட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, ஃப்ரைடே பண்ணும்போது ஃப்ரைடே நைட்டு நேத்து சாயந்தரம் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது. டெலிகிராம்ல எல்லாரும் நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வெனஸ்டே ஷேர் பண்ணும்போது 40 பாயிண்ட் இருந்தது, தேர்ஸ்டே ஷேர் பண்ணும்போது 40 பாயிண்ட் இருந்தது. ஆனா ஃப்ரைடே ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒன்லி 27 பாயிண்ட் தான் கிடைச்சது. அதே 800 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல. ஸோ இப்போ 800 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல ஃப்ரைடே ட்ரேட் பண்ணும்போது ப்ரீமியம் பாதியா குறைஞ்சிருக்கு. அதே இன்னைக்கு சாட்டர்டே ட்ரேடிங் பிளான் பண்ணும்போது இன்னைக்கு ப்ரீமியம் நம்ம கிட்ட இல்லை, மொத்தமாவே இல்லை. அதனால சாட்டர்டே நமக்கு லீவு. கிரிப்டோல நான் டிசைட் பண்ணது, கிரிப்டோ ட்ரேடிங்க்கு சாட்டர்டே வந்து நம்ம வந்து லீவ் விட போறோம். சரிங்களா? ஒரு பாயிண்ட் முடிஞ்சது. இந்த 4 நாளா ஸ்டடி பண்ணதுல எனக்கு தெரிஞ்சது வந்து, சாட்டர்டே நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, எந்த ட்ரேடையும் சண்டேக்காக இனிஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு. அடுத்ததா நாளைக்கு சாயந்தரம் பார்த்தாக்கா நமக்கு சண்டே ட்ரேட் பண்ணுமா வேணாமான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, ப்ரீமியம் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ அடுத்ததா நான் ட்ரேட் எப்படி டிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னாக்க, கிரிப்டோ 2%, 3% டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து செல்லிங் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றேன். ஸ்ட்ரைக் பிரைசஸ் இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்கு? 29,300 கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. இப்போ நான் இங்க இருந்து ஒரு 2%, 2.5% மேல போகும். இப்போ நான் 2 to 2.5% மேல போனாக்க எனக்கு என்ன கிடைக்கும்? 30,000 கிடைக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 30,000. நேற்று செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 30,000. ஓகேங்களா? நேற்று செலக்ட் பண்ண ஏரியாவும் ஆல்மோஸ்ட் 29,300, 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் செலக்ட் பண்ணோம். இப்போ நான் கால் ஆப்ஷன் செல் பண்றதா இருந்தா இந்த 2.5%க்கு மேலதான் நான் வந்து கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுவேன். இப்போ நான் கால் ஆப்ஷனை செல் பண்றதா இருந்தா இந்த 2.5%க்கு மேல செல் பண்ணுவேன், இல்லைன்னா அதுக்கு மேல செல் பண்ணுவேன். இது ரெட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, ஒரே நிமிஷம்.
ஸோ இங்க மேல செல் பண்ணுவேன், இல்லைனா இதுக்கு மேல செல் பண்ணுவேன். 30,000 இல்லைனா 30,100 இல்லைனா 30,200. அப்போ ஆப்ஷன் பிரீமியம் பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஒண்ணு. அடுத்ததா டவுன் சைடில் என்ன பண்ண போறேன், அதே மாதிரி 2.5% கீழே வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 28,600 அதுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் வந்து செலக்ட் பண்ணிடுவேன். ஸோ பேசிக்காக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு 600 to 800 பாயிண்ட் 1000 பாயிண்ட் தூரமாக இருக்கிற கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். எப்படி செல் பண்ண போகிறோம், என்ன ப்ரீமியம் இருந்தால் செல் பண்ண போகிறோம். ஸோ நேற்று கடந்த 3 நாளாக நம்ம மானிட்டர் பண்ணதுலேருந்து நமக்கு ஒரு 35 to 45, 50 ப்ரீமியம் இருந்தால் ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் கிடைக்கும் போது நம்ம வந்து செல்லிங் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல என்னவா போயிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரீமியம் கம்மியா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறோம், இதோட ஸ்டாப் லாஸ்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். என்ன ப்ரீமியம் கிடைச்சிருச்சு, 20,800ல எனக்கு ஒரு 40 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 20,800ல எல்லோ மாத்தணுமா, ஸோ 20,800ல எனக்கு ஒரு 40 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 20,800ஓட புட் ஆப்ஷனை நான் வந்து செல் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, அந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுக்கு ஏன் வரேன், இப்போ நான் புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன் 40 பாயிண்ட், சரிங்களா. அதே மாதிரி 30,000 கால் ஆப்ஷனை செல் பண்றேன், அதுல எனக்கு ஒரு 45 பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாமே. அதுல எனக்கு கால் ஆப்ஷன் சைட்ல 45 பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இதையும் நான் வந்து செல் பண்ணிட்டேன். இது ரெண்டுமே சேர்த்து நான் எவ்வளோ ஆச்சு, 45, 40, 85 பாயிண்ட் ஆயிடுச்சு, சரிங்களா. இப்போ நான் புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டா என்ன ஆர்டர் போடணும், பை ஆர்டர் போடணுமா செல் ஆர்டர் போடணுமா, செல்லிங் பண்ணாக்கா நான் ஏன் கேள்வி கேட்கிறேன்னாக்கா, நான் போயிட்டு இருக்கிற ஃப்ளோ கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு 2 கேள்வி கேட்கிறேன், சரிங்களா. ஆப்போசிட் சைடில் செல் ஆப்ஷன்னா பை சைடில் ஸ்டாப் லாஸ் போடணும் சார். பை சைடில் ஸ்டாப் லாஸ் போடணும். இப்போ என்ன பண்ணுவேன், நான் போயிட்டு புட் ஆப்ஷன் அதே 28,800 புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 85 rupeesக்கு நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன், எஸ்எல் ஆர்டர் போட்டுருவேன். அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைட்லையும் போயிட்டு 85 rupeesக்கு எஸ்எல் ஆர்டர் போட்டுருவேன். எஸ்எல் ஆர்டர்னா என்ன ஆர்டர், இந்த இடத்துல பை ஆர்டர் போட்டுருவோம், சரிங்களா. இப்போ நம்ம கலெக்ட் பண்ண பிரீமியம் 85 பாயிண்ட், கொடுத்த ஸ்டாப் லாஸ் 85 பாயிண்ட். இந்த ட்ரேட் எடுத்து என்ன யூஸ், நமக்கு நோ யூஸ். அன்னைக்கு நமக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ், சரிங்களா. அகைன் நம்ம என்ன பண்ண போறோம், செலக்ட் பண்ண போறது எல்லாமே வந்து நாளையோட எக்ஸ்பைரினாக்க நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு எக்ஸ்பைரி ஆயிடும். 30ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்கு இந்த ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும், சரிங்களா. இப்போ ஒரே நாள்ல மார்க்கெட்டு 800 பாயிண்ட் மொமெண்டம் கொடுக்கறது எத்தனை நாள்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு? வருஷம் ஃபுல்லா இதே மாதிரி வாலட்டைலா இருக்குமா? இருக்காது. வாரத்துல ஒரு நாள் 2 நாள் வாலட்டிலிட்டியோட இருக்கும். ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. வேல்ஸ்ல வந்துச்சுனா என்ன ப்ரோ ஆகும்? என்னாச்சு? வேல்ஸ் ப்ரோ, கிரிப்டோ வேல்ஸா? லார்ஜ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஒரு பிக் ஷாட் சொல்றாங்க ப்ரோ. இந்தியன் மார்க்கெட்ல பிக் ஷாட்ஸ் இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய ஆளுங்க, அந்த மாதிரி கிரிப்டோல வேல்ஸ்னு சொல்லுவாங்க, அதை கேக்குறாரு. எனக்கு அது வேல்ஸ்ன்னு தெரியல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், அவ்வளவுதானே. இப்போ பெரிய பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை ஒரே ட்ரெண்ட்ல கொண்டு போறாங்க, சரிங்களா. பெரிய பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து மேல கூட்டிட்டு போறாங்க, சரிங்களா. இப்போ 30,000 கால் ஆப்ஷனை நீங்க என்ன ரேட்டுக்கு செல் பண்ணிருக்கீங்க? 3,000 போட்டுனா சரி, 30,000 போட்டுமா, ஓகே. 30,000 ஒரு கால் ஆப்ஷனை 40 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்கீங்க. மார்க்கெட் வந்து ஒரே அடியா மேல தூக்கிட்டு போறாங்க, சரிங்களா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஸ்டாப் லாஸ் 85 ரூபாயில போட்டிருக்கீங்களா? 85 ரூபாயில எக்ஸிட் ஆயிருமா? அதுக்கப்புறம் அவங்க 1000 பாயிண்ட் எடுத்துட்டு போட்டோம், 2000 பாயிண்ட் எடுத்துட்டு போட்டோம், 40,000 கூட பிட்காயின் எடுத்துட்டு போட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை.
நம்ம 30,000 நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆயிரும். கரெக்டா? சிஸ்டம்ல ஸ்டாப் லாஸ் நம்ம போட்டுட்டோம், எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைட்ல 40 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருக்கோம், 85 ரூபாய்க்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸை போட்டுட்டோம். மார்க்கெட் ஆர்டர் போட்டீங்கன்னாக்கா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். என்னவோ நடக்குது, என்ன வேணா நடந்துட்டு போகும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வரும். என்ன ப்ராபபிலிட்டி வரும்? மேல போயிட்டு உங்க மேல இருக்கிற ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு கீழே போயிட்டு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணும். சரிங்களா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து நடக்கும். இது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன். அன்னைக்கு நடந்தாலும் பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். ரெண்டு பக்கம் எடுத்தாலும் அடிச்சுட்டு போடுவோம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா நாளும் ப்ராஃபிட் பண்ண முடியாது இல்ல மார்க்கெட்ல. ஒரு நாளைக்கு 0 லாஸ்ல போகணும், ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் லாஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்துட்டு கண்டினியூஸா வின்னிங் ரேஷியோ தான் நமக்கு முக்கியம். எத்தனை நாள்ல எத்தனை ரேஷியோ வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்றோம் அப்படின்னு தான் முக்கியம். ஸோ இப்போ வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி ரைட் என்ன சொல்றது, இது வரைக்கும் நான் ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜி இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுல இருந்து இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்ட்ராட்டஜியில ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும், ட்ரேட் எப்படி எடுக்கணும், அதுல ஏதாவது டவுட் இருக்கா? ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன், எங்க எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம், அதுல கிளியரா இருக்கீங்களா? ப்ரோ இல்ல ப்ரோ, ஒரு சைடு ஸ்டாப்ல ஹிட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு சைடு என்ன ப்ரோ ஆகும்? இன்னொரு சைடு 0 ஆயிடும். 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. 0 ஆச்சுன்னா என்ன ப்ராஃபிட்னாக்க, நீங்க வந்து 40 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்கீங்க 40 ரூபாய்க்கு. சரிங்களா? 40 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்கீங்க. ஆப்போசிட் சைடு ஒரு சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, அதை மறந்துடுங்க, அதுல லாஸ் வந்துருச்சு. இன்னொரு சைடுல நீங்க 40 பாயிண்ட் வந்து செல் பண்ணிருக்கீங்க. அது நீங்க என்ன டெக்னிக்கலா பாத்தீங்கன்னாக்க 0 ரூபீஸ்க்கு நீங்க வந்து பை பண்ற மாதிரி கணக்கு. சரிங்களா? 0 ரூபாய்க்கு பை பண்ணி ஃப்ரீயா பை பண்ணி 40 ரூபாய்க்கு செல் பண்ண மாதிரி கணக்கு. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ இங்க உங்களுக்கு 40 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட் சைட்ல 40 ரூபாய் உங்களுக்கு லாஸ் இருக்கும். சரிங்களா? இங்க 40 ரூபாய் ப்ராஃபிட், இங்க 40 ரூபாய் லாஸ். அன்னைக்கு டே உங்களுக்கு வந்து 0 ப்ராஃபிட் 0 லாஸ். ட்ரேட 0ல க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ரெண்டு சைடும் ஸ்டாப் லாஸ் அடிக்கலனாக்க அன்னைக்கு ரெண்டு பக்கம் இருந்தும் உங்களுக்கு 40 ரூபாய் என்ன ஆகும்? ரெண்டுமே என்ன ஆகும்? ஸோ கால் சைட்ல 40 ரூபாய் இருக்கு, புட் சைட்ல 40 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், கால் இந்த பக்கம் புட்டு, ரெண்டு பக்கமும் 80 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. இது ரெண்டுமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. இது ரெண்டுமே என்ன ஆகும்? இந்த ஆப்ஷன் என்ன ஆகும்? ரெண்டுமே செல் பண்ணிருக்கோம். ரெண்டு ஆப்ஷனும் என்ன ஆகும்? அந்த பிரீமியம் அமௌண்ட் கிடைச்சிரும். அந்த 40 கிடைச்சிரும். ஆமா. ஸோ எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி ரெண்டுமே 0 ஆயிடும். 40 ரூபாய் 80 ரூபாய் உங்களுக்கு ஓவராலா ப்ராஃபிட். அந்த நாளைக்கு உங்களுக்கு 80 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடும். சரிங்களா? சம் டேஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடும், அந்த டே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை. ஓகேங்களா? ஒரு சில நாட்கள் வந்து மேல போலாம், அகைன் கீழே வரலாம். இந்த மாதிரி டபுள் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இந்த சினாரியோவும் நம்ம போக போக கத்துக்கலாம். போக போக தான் நமக்கு தெரியும். ரியல் டைம் மார்க்கெட்ல ட்ரேட் எடுத்தாதான் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு 2000 எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு 20,000 ருபீஸ் இருந்தாக்கா இதுல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா நாம ஒரு ட்ரேட்ல டிப்ளாய் பண்ணும் போது என்ன பண்ண போறோம்னாக்க, ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம்ல இங்க வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான், லிவரேஜ் ப்ராடக்ட் கொடுத்துருக்கான். லிவரேஜ் ப்ராடக்ட்னாக்கா ஷார்ட் சேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 100x லிவரேஜ் கொடுக்குறான். நாம ஃபர்ஸ்ட் இனிஷியலா ட்ரேட் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம், 25x தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1 வீக் 25x தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அடுத்த வீக் என்ன பண்ண போறோம், மேபி அடுத்த வீக்கோ அடுத்த மந்தோ ஒன்ஸ் இதுல நம்ம கம்ஃபர்டபுளா வந்துட்டோம்னாக்க 50x யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுல நம்ம கம்ஃபர்டபுளா ஆயிட்டோம்னாக்க 100x யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி லிவரேஜ் யூஸ் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ட்ரேடை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். இன்னொன்னு, ஓகே,
அடுத்ததான் நம்ம ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ண போறோம், நம்ம கிட்ட $250 காசு இருந்தாலுமே நம்ம கிட்ட $250 தோராயமா வந்து என்ன சொல்றது 20,000 கேபிட்டலுக்கு நம்ம வந்து $250 வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? $250 நம்ம கிட்ட காசு இருந்தாலுமே நாம நாளைக்கு ட்ரேடு 30ஆம் தேதிக்கு நம்ம ட்ரேடு இனிஷியேட் பண்ணணும்னாக்க நாம $125 மேல இனிஷியேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற கேபிட்டல் 50% கேபிட்டல் தான் இதுல யூஸ் பண்ண போறோம். இதுல லாஸ் இந்த $125 நீங்க வந்து இனிஷியேட் பண்ணீங்கனாலும் இதுல லாஸ்ன்னு ஆச்சுனாக்கா உங்களுக்கு ஒரு $10 $5 தான் லாஸ் ஆகும். சரிங்களா? இருந்தாலுமே நாம $125 தான் யூஸ் பண்ண போறோம். ஏன் யூஸ் பண்ண போறோம்னாக்கா நான் சைமல்டேனியஸா இன்னொரு ஆர்என்டியும் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கேன், 50% கேபிட்டல்ல பிடிசியும், பிடிசினா பிட்காயின், 50% கேபிட்டல்ல எத்தீரியம்ல யூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். இப்போ ஏதோ ஒரு இண்டெக்ஸ் வாலடைலா போயிட்டாலும் அடுத்த ஒரு இண்டெக்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா கொடுத்துருக்கும். சரிங்களா? பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இது 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு இது ஒண்ணுல மட்டும் ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம், ஒன்னு ப்ராஃபிட் கொடுத்துடலாம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு இது ரெண்டுத்துலயும் 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து ரிஸ்கை வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டோம். அதனால $125 இங்க $125 அங்க பிளான் பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்துட்டு ட்ரேடை வந்து டெக்னிக்கலா நீங்க என்ன ஃபியூச்சர்ல நீங்க வேற ஏதாவது ட்ரேடை டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பரா ஃபர்ஸ்டே நீங்க வந்து ரியலைஸ் பண்ணிடணும். என்ன சொல்றது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இதுதான், இது நடந்தா மார்க்கெட்ல நான் இதுதான் பண்ண போறேன், இது நடந்தா நான் இது பண்ணுவேன் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைடன்ஸ் மாதிரி நீங்க வந்து எழுதிடணும். என்ன சொல்றது, லா புக் மாதிரி எழுதிடணும். எழுதிட்டு தான் நீங்க வந்து ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது உங்க எமோஷன் நீங்க வந்து தாராளமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எமோஷன் வந்து அந்த இடத்துக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க அந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இது வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கல, என்ன ட்ரேடும் எடுக்கல, எப்படி எடுக்கிறது, எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கிறது, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பார்க்கவே இல்லை. இப்போ ட்ரேடு எப்படி எடுக்கணும், எவ்வளவு குவான்டிட்டியில எவ்வளவு ரூபாயில எடுக்க போறோம், எவ்வளவு ரூபாய் நம்ம யூஸ் பண்ண போறோம், ஒன்ஸ் அது தப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகும், நாளைக்கு என்ன ட்ரேட் எடுக்கிறதுக்கு மார்ஜின் நம்ம கிட்ட மிச்சமா இருக்குமா, அது எல்லாமே வந்து அவ்வளவுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மேக்சிமம் வந்து அவ்வளவுதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே, அடுத்ததா நம்ம வந்து பிட்காயின்ல வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஆப்ஷனை வந்து எப்படி செலக்ட் பண்ணிட்டோம், எப்படி செல் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்றேன், 4th ஆப்ஸ் மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்துக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள், செல் பண்ணல. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ, பினான்ஸ்ல கூட இருக்குது ப்ரோ. பினான்ஸ்ல நீங்க போய் செல் பண்ணி பாருங்க, செல் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. சரிங்களா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க, பினான்ஸ் அக்கௌண்ட் நான் ஓபன் பண்றேன். ஓகே ப்ரோ, நான் பினான்ஸ் அக்கௌண்ட் நான் வச்சிருக்கேன். சரிங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன். ஆப்ஷன்ஸ் எங்க வரும், டெரிவேட்டிவ்ஸ்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ். ஓகே, பினான்ஸ் வேலுமணி ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. எங்க ஒரே நிமிஷம் இருக்கு. ஓகே, உங்களுக்கு தான் இந்த பாயிண்ட் வந்த உடனே உங்க ஞாபகம் தான் வருது. இங்கடா இருக்கு. ஏன் சுத்துற? ஓகேங்களா? அக்கௌண்ட் லாகின்ல இருக்கா? லாகின்ல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம், ஏதோ ஒரு ஆப்ஷனை செல் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து 25th ஆகஸ்ட் எடுத்துக்கலாம். பிட்காயின்ல 25th ஆகஸ்ட் 30,000 கால் ஆப்ஷன், 35,000 கால் ஆப்ஷன், $25 ட்ரேட் ரேட் இருக்கு. நான் அதை செல் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன், இதுக்கு மேல வச்சு கிளிக் பண்ண போறேன்.
ஓகே, இப்போ இங்க நோட் பண்ணுங்க. தெரியுதா பினான்ஸோட அக்கௌண்ட் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது தெரியுது. இங்க வந்து என்ன கொடுத்துருக்கான்? ஓப்பன் கொடுத்துருக்கான். பை ஓப்பன். ஓப்பன்னா இங்க வந்து பை, சரிங்களா? இங்க வந்து செல்லுன்னு கொடுத்துருக்கான். செல்லுன்னு கொடுக்கல, க்ளோசிங் கொடுத்துருக்கான். உன் பினான்ஸ் என்ன பண்றான், இதுல போயிட்டு நீங்க செல்லுன்னு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னாக்கா, இப்போ நான் இங்க ஒரு 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 ஆப்ஷனை வந்து நான் மார்க்கெட் ஆர்டர்ல செல் பண்றேன்னு கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? நான் மார்க்கெட் ஆர்டர்ல செல் பண்றேன் கொடுக்குறேன். இப்போ இங்க என்ன சொல்றான், ஒரு எரர் மெசேஜ் ஒன்று வரும், நோட் பண்ணுங்க. யூ டசன்ட் ஹாவ் எனஃப் பொசிஷன் டு செல் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்ககிட்ட எந்த பொசிஷனும் இல்ல செல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ஏதாவது பை பண்ணியிருந்தாதான், ஏதாவது நீ பையிங் பொசிஷன்ல வச்சிருந்தாதான் நீ செல் பண்ண முடியும். உங்ககிட்ட இல்லாதப்போ நீ செல் பண்ண முடியாது, வெளியில போடா அப்படின்னு சொல்லிருச்சு. அதனாலதான் நான் டெல்டா டே எக்ஸ்சேஞ்சுக்கு ஓடி போயிட்டேன். புரியுதா? ஓகே ப்ரோ. அவ்வளவுதான். இப்போ பினான்ஸோட சாப்டர் ஓவர். அடுத்ததான் நம்ம வந்து டெல்டா டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஓடி போயிடலாம். இப்போ ஒரு புதுசா ஒரு மந்த்லி பொசிஷன் கிரியேட் பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டோம், கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செல் பண்ணணும், இப்போ நான் என்ன டிசைட் பண்ணணும், மார்க்கெட் வந்து இந்த மாசம் எண்டுக்குள்ள, ஓகேங்களா, இந்த மாசம் எண்டுக்குள்ள மார்க்கெட் வந்து 38,000 வராது அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரோ யாரு நம்ம இப்போ யார் பேசுனது, கேமிங்கா? நீங்க கரன்சி தானே இது ட்ரேடிங் பண்றீங்க தானே, நீங்க சொல்லுங்க பிட்காயின் எங்க வராதுன்னு சொல்லுங்க. இந்த மாசத்துக்குள்ள எங்க வரும்னு கேட்கல, எங்க வராதுன்னு சொல்லுங்க. 35,000 வராதா, 36,000 வராதா, அது மட்டும் சொல்லுங்க. டைனமோ மாஸ் ப்ரோ 30,000 மேல, 32,000 மேல வராது ப்ரோ. 32,000 மேல வராது. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? 32,000க்கு மேல வராது. இந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க ஒரு பிட்காயின் செல் பண்ணிருந்தீங்கன்னாக்கா, ஒரு பிட்காயின் ஃபிராக்ஷன்ஸ் சொல்லல, மொத்தமா ஒரு பிட்காயின் நீங்க செல் பண்ணிருந்தீங்கன்னாக்கா, இப்போ நான் இங்க செல் பட்டனை இங்க இங்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண போறேன். எங்க இந்த இடத்துல கிளிக் பண்ண போறேன், சரிங்களா? இப்போ கிளிக் பண்ணிட்டு செல் ஆர்டர் கொடுத்துட்டேன். இங்க வந்துருச்சா, ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துருச்சா, 32,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துருச்சு. கால் ஆப்ஷனை பை பண்றதா இருந்தா பை பண்ணி வச்சுக்கலாம், செல் பண்றதா இருந்தா செல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபிராக்ஷன்ஸ் கவுண்ட். இப்போ உங்களுக்கு தெரியும்ல கவுண்ட்னா என்ன தெரியும்ல, ஒரு பிட்காயினுக்கு எவ்வளவு கவுண்ட்? மாஸ், மிஸ்டர் மாஸ், 1000 ஒரு பிட்காயினுக்கு எவ்வளவு கவுண்ட்? 1000 கவுண்ட் ஒரு பிட்காயினுக்கு. கரெக்ட், 1000 கவுண்ட், சரிங்களா? ஒரு பிட்காயின் ஃபுல்லா நீங்க எடுக்கணும்னாக்கா 1000 கவுண்ட் போட்டீங்கன்னா தான் ஒரு பிட்காயின் செல் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து 1000 கவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். எங்க மார்க்கெட் ப்ரைஸுக்கு செல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் பிட்னு கொடுத்தனாக்கா, இப்போ இங்க என்ன பண்ணிருக்கான், இங்க பாருங்க, 32,000 கால் ஆப்ஷனை செல் பண்றதுக்கு பையர் வந்து 239 ரூபால ரெடியா இருக்காங்க. 39 ரூபானாக்கா $39 ரெடியா இருக்காங்க. செல்லர் வந்து $265 ரெடியா இருக்காங்க. ஆனா இன்பிட்வீன்ல 263க்கு லாஸ்ட் ட்ரேடு நடந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, இவங்க 2 பேருக்கு நடுவுல போயிட்டு ஒரு செல் ஆர்டரை வந்து போட போறேன், சரிங்களா? இப்போ அந்த 2 பேருக்கு நடுவுல போயிட்டு ஒரு செல் ஆர்டர் போட்டுருவோம். ஏன் 2 பேருக்கு நடுவுல போடுறோம்னாக்கா, என்னோட ஆர்டர் ப்ரையாரிட்டியா முன்னாடி வரணும் அப்படின்றதுனால ஒரு செல் ஆர்டர் போட போறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், மார்க்கெட் ரேட்லயே வித்துருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, $20 எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, மார்க்கெட் ரேட்ல விட்டு இருந்தாக்கா பெஸ்ட் பிட்னு செலக்ட் பண்ணா மார்க்கெட் ரேட் வித்துரும். இப்போதைக்கு நம்ம வந்து பெஸ்ட் பிட்டே செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறது இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன், கவுண்ட் போட போறேன். என்கிட்ட ஒரு ஃபுல் பிட்காயினை நான் செல் பண்ணணும்னாக்கா 1000 கவுண்ட் போட்டுட்டேன். 1000 கவுண்ட்னாக்கா என்கிட்ட எவ்வளவு பைசா இருக்கணும், $32,000 இருந்தாதான் என்னால ஒரு பிட்காயினை வந்து செல் பண்ண முடியும். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி இதுதானே. ஏன்னா லிவரேஜ் நம்ம எடுக்கல, லிவரேஜ் எடுக்கலனாக்கா நமக்கு என்ன பண்ணோம், 32,000 கவுண்ட் இருந்தாதான், $32,000 இருந்தாதான் நம்மளால இந்த ஸ்ட்ராட்டஜியை செல் பண்ண முடியும். ஆனா இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்கான், மந்த்லி கான்ட்ராக்ட்ல 20x லிவரேஜ் கொடுத்துருக்கான். இன்னொன்னு நோட் பண்ணணும், டெய்லி எக்ஸ்பைரி இருக்குல்ல, திங்கள் செவ்வாய் புதன், இப்போ அடுத்து 30 நாள் இருக்குல்ல, இங்க 30th ஜூலை 30 ஜூலை இருந்தா 100x லிவரேஜ் கிடைக்கும்.
நாளைக்கு ட்ரேட் எடுத்தீங்கன்னா 100x லிவரேஜ் கிடைக்கும். ஆகஸ்ட் எடுத்தீங்கன்னா 100x லிவரேஜ் கிடைக்கும். வீக்லி எடுத்தீங்கன்னா 100, அடுத்த வீக் எடுத்தீங்கன்னா 20x போயிடும். வீக்லியும் 100, இந்த அடுத்த வீக்லியும் இருக்கா? இப்போ அப்டேட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் 5 மணிக்கு அப்புறம். ஓகே, அப்போ கடைசியா மந்த்லி போகும்போது 20x லிவரேஜுக்கு மேல நமக்கு கிடைக்காது. 20xக்கு மேல மார்க்கெட் இது வந்து போகாது, மீட்டர் போகாது. சரிங்களா? அப்போ நீங்க மந்த்லியில பண்றதா இருந்தா 20xக்கு மேல லிவரேஜ் உங்களால எடுக்க முடியாது. பரவாயில்ல, 20x லிவரேஜ் எனக்கு கிடைக்குது. இப்போ எனக்கு $32,000 இருந்தாதான் ஒரு ட்ரேடை என்னால எடுக்க முடியும். ஸோ 32,000 டிவைடட் பை 20x லிவரேஜ் கொடுக்குறேன்னா, அப்படி போட்டா $1,600 இருந்தா என் அக்கௌண்ட்ல நான் டெபாசிட் பண்ணியிருந்தா என்னால அந்த கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ $1,600 தான் கேக்குதான்னு பார்ப்போம். இங்க ஏன் வந்து இங்க என்கிட்ட எவ்வளவு கேட்கறான்? $1,467 தான் கேட்கறான். $1,467 ஏன் கேட்கறான்? இங்க பெஸ்ட் பிட் என்ன ரேட்ல இருக்கு? நான் வந்து ஐ திங்க் 29,000 செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, 32,000 செலக்ட் பண்ணணும். ஓகே, டன். 32,000 செலக்ட் பண்ணிட்டேன். பெஸ்ட் பிட் செலக்ட் பண்ணிட்டேன். $240 இருக்கு. 1000 குவான்டிட்டி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து எவ்வளவு கேட்கிறான்? $1,465 இருந்தா என்னால இதை வந்து செல் பண்ண முடியும் 20x லிவரேஜோட. இதையே நான் வந்துட்டு 10x லிவரேஜா மாத்திடுறேன். இப்போ எனக்கு இன்டு டபுள் ஆயிடும். $3,000 இருந்தா என்னால இந்த ட்ரேடு வந்து எடுக்க முடியும். எத்தனை மாசம், எத்தனை நாளைக்கு? 32,000க்கு மேல இந்த மாசம் எண்டு வரைக்கும் மார்க்கெட் வரலனாக்கா எனக்கு $240 ப்ராஃபிட் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? $3,000. ஸோ $3,000க்கு டிவைடட் பை 100. ஸோ 240 டிவைடட் பை 30. ஸோ எனக்கு இதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது? 8% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது மந்த்லியில. 8% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இந்த ஆப்ஷனை நான் செல் பண்ணாக்க இதுக்கு மேல மார்க்கெட் போகலனாக்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து லிவரேஜை வந்து யூஸ் பண்ண போறோம். 10xஓ 20xஓ மேபி நீங்க 20x யூஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான ROI கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன யூஸ் பண்றோம்? 20x லிவரேஜ் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ண மார்ஜின் வந்து வெறும் 1171 மார்ஜின் தான் யூஸ் பண்றோம். 1200 வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு 8%க்கு பதிலாக 16% ROI வந்து கிடைக்கும் மந்த்லி. அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கான்செப்ட் படி என்ன பண்ண போறோம்? கால் சைட்லையும் பண்ண போறோம், புட் சைட்லையும் பண்ண போறோம். ஸோ கால் சைட்லையும் புட் சைட்லையும் மாற்றி மாற்றி நம்ம செல் பண்ணும்போது ஏதோ ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் வச்சிருவோம், ஏதோ ஒரு பக்கம் நம்ம வந்து டார்கெட் என்ன சொல்றது, ஏதோ ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும், ஒரு பக்கம் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும். மேபி இந்த 32,000க்கு மேல போயிட்டாலும் மார்க்கெட்டு நம்ம இதுக்குன்னு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருப்போம். அந்த ஸ்டாப் லாஸ் அதுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணி விட்டுருவோம். இப்போ 1000 குவான்டிட்டி நீங்க சேல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 240 கிடைக்கும். $240 ப்ராஃபிட்டா கிடைக்கும். இதே நீங்க வந்து $500 சேல் பண்ணீங்கன்னாக்கா 120 தான் கிடைக்கும். இதே நம்ம எவ்வளவு செல் பண்ண போறோம்? எக்ஸாம்பிள் வந்து $1,000 செல் பண்ணி 100 குவான்டிட்டி செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $24 தான் ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஸோ நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுல இருந்து 8% ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சிங்கிள் சைட்ல இருந்து. இது வந்து சிங்கிள் சைடு. அகைன் மந்த்லி என்ன சொல்றது, மறுபடியும் பாத்தீங்கன்னாக்க மந்த்லி கான்ட்ராக்டை விட டெய்லி கான்ட்ராக்ட்ல டெய்லி எக்ஸ்பைரி ஆகிறதுனால அங்க ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பையர் செல்லரோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த இடத்துல இப்ப $240 நமக்கு கிடைக்குது. டிவைடட் பை 30 நாள் போட்டீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? $240 டிவைடட் பை 30 நாள். டெய்லி 8 பாயிண்ட் நமக்கு வந்து $8 கிடைச்சா போதும். ஆனா நாம இங்க ஆப்ஷன் செல்லிங்ல மந்த்லி டெய்லியில நம்ம எவ்வளவு பிளான் பண்ணோம்? நமக்கு $40 பிளான் பண்ணோம். சரிங்களா? அப்போ நீங்க இந்த $40 30 டேஸ்ல ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகே, 30 டேஸ் ட்ரேட் எடுக்கிறீங்க. 30 டேஸும் ப்ராஃபிட்டபிளா இருக்காது. $40 நீங்க 10 நாள் 240 என்னது லாப நஷ்டங்கள் எல்லாம் போய் எல்லா விஷயங்களும் போய் நீங்க 10 நாள் ப்ராஃபிட்டபிளா இருந்தீங்கன்னா போதும். $240 பதிலாக $40 400 உங்களால சம்பாதிக்க முடியும். இப்போ ROI பெட்டரா இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? பிளஸ்
ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்றதுக்கான ரீசன் வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால ஆட்டோ எக்ஸ்பைரி என்ன சொல்றது, ஒர்த்லெஸ்ஸா எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான நாட்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னாக்கா மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கு நேரமே இல்லையே, வெறும் 24 ஹவர்ஸ் தான். அதுக்குள்ள மார்க்கெட் இந்த 800-900 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துடணும். கொடுத்தா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இல்லைனாக்கா அது ரெண்டுமே வந்து ஜீரோ ஆயிடும். நிறைய நாட்கள் உங்களுக்கு வந்து 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் ப்ராஃபிட்லாம் வரும். ஸோ அப்படிலாம் கணக்கு பார்க்கும்போது தாராளமா இந்த ட்ரேடு வந்து இது வரைக்கும் கன்சிஸ்டண்டா நான் இந்த ஒரு 4 நாளா 5 நாளா தான் நான் மானிட்டர் பண்ணியிருக்கேன். ஆனஸ்டா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன் இதை பத்தி. அப்போ இது போக போக எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா லிவரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸ்டார்டிங்ல ப்ராஃபிட் பெருசா பார்க்கலனாலும் பரவாயில்ல. ஆப்ஷன் செல்லிங்ல எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்றது, எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட்ல தான் இந்த கிரிப்டோ செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கும் ரீசன் வந்து அதுதான். நானும் இன்னும் கிரிப்டோல அவ்வளவா நானும் இன்வால்வ் ஆகல. ஸோ இந்த கிரிப்டோ செல்லிங் இப்போ நான் பிளான் பண்ணது வந்து நீங்க கிரிப்டோல மட்டும்தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்க வேற எந்த ட்ரேட்ல வேணாலும் பண்ணிக்கலாம். அது போய் நீங்க ப்ராபபிலிட்டி செக் பண்ணணும். எல்லா இண்டெக்ஸ்லயும் பண்ணும்போது நீங்க போய் ப்ராபபிலிட்டி செக் பண்ணணும். இதுல பண்ணா இங்க ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஒர்க் அவுட் ஆகலைனாக்கா அதை நீங்க எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரெக்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அடாப்ட் ஆயிட்டு மாத்திக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். மேக்சிமம் நம்ம பாத்தீங்கன்னாக்க ஒரு 100 கவுண்ட் இல்லைன்னா ஒரு 50 to 80 கவுண்ட் தான் பண்ண போறோம் ஒவ்வொரு நாளைக்கு. சரிங்களா? மேக்சிமம் நம்ம அவ்வளவுதான் பண்ண போறோம், அதுக்கு மேல பண்ண மாட்டோம். ப்ரோ இப்ப நீங்க 40 ரூபாய்க்கு வாங்க சொல்றீங்களா? ஆமா, 40 ரூபாய்க்கு செல் பண்ண சொல்றீங்களா ப்ரோ? நம்ம எடுக்கும்போது 40 ரூபாய் கரெக்டா வருமா? வராது. 40 ரூபா வராது. 40 ரூபாவும் வராது, 35 ரூபா வரும், 45 வரும், 57 வரும் ஒரு சில டைம்ல. சரிங்களா? அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு, ரொம்ப வாலட்டைலா இருக்கா. ரொம்ப வாலட்டைலா இருக்குனாக்கா நம்ம போயிட்டு என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எடுத்துக்கலாம். 1200 பாயிண்ட் தூரமா எடுத்துக்கலாம். அன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக சம்பாதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டெய்லி நம்ம சார்ட்டை பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, இல்லைனாலும் நமக்கு 40 பாயிண்ட் கிடைக்காது. இல்ல ப்ரோ, இப்ப நீங்க வந்து அமிச்சிட்டீங்க 27 ரூபாய்க்கு செல் பண்றான்ட்டு. இப்ப நம்ம எடுக்கும்போது நம்ம ஒரு செல்லர் வித்தாதானே ப்ரோ நம்ம எடுக்க முடியும். ஆமா கண்டிப்பா. இப்ப நான் 27 ரூபாய்க்கு எடுத்தேன்னா உங்களுக்கு 27 ரூபாய்க்கு கிடைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு 0.5 0.2 அந்த மாதிரி ஃபிராக்ஷன் எல்லாம் கிடைக்கும், கண்டிப்பா இருக்கும். 27 ரூபாய்க்கு நீங்க உங்களுக்கு 26 ரூபாய்க்கு கிடைக்கும். அடுத்தவங்க யாராவது எடுக்கும்போது 26 ரூபாய் 50 பைசா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்லாம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ₹1 ₹2 டிஃபரன்ஸ்லாம் கண்டிப்பா வரும், எல்லாத்துலயும் வரும். இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். இந்த கான்ட்ராக்டை நோட் பண்ணுங்க. எந்த கான்ட்ராக்டை? 30,000 கான்ட்ராக்டை நோட் பண்ணுங்க. 30,000 இல்ல, 30,000 கான்ட்ராக்டை நோட் பண்ணுங்க. சரியா? இங்க எத்தனை இருக்கு? 500 கவுண்ட் இருக்கா? இங்க என்ன ரேட்ல இருக்கான் 500 கவுண்ட்? ₹7.20 இருக்கான். இன்னைக்கு வந்து லிக்விடிட்டி கம்மியா இருக்கு. வீக்கெண்டு லிக்விடிட்டி கம்மியா இருக்கும் போதே நம்ம கிட்ட 500 கவுண்ட் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அதுவே எங்க வீக்லி இல்ல போவோம். எவ்வளவு இருக்கு? 2.3 எத்தீரியம் 2.3 பிட்காயின் பை பண்றதுக்கு ரெடியா இருக்கு ஆளுங்க. ஸோ 138 ரூபாய்க்கு ரெடியா இருக்காங்க. 138 ரூபால இப்போ நான் ஒரு 100 கவுண்ட் போடுறேன், நீங்க ஒரு 100 கவுண்ட் போடுறீங்க. இந்த மாதிரி 23 பேர் நம்ம குரூப்ல 23 பேர் கவுண்ட் போட்டீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் ஆர்டரே ஃபில் ஆயிரும்ல. ஃபர்ஸ்ட் கவுண்ட்ல இதே இடத்துல உங்களுக்கு ஃபில் ஆயிரும்ல ஆர்டர். அடுத்த ஆர்டர் போனீங்கன்னா என்ன இருக்கு டிஃபரன்ஸ்? ₹1 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. மொத்தமா மொத்தம் 5.5 கவுண்ட் இருக்குல்ல, 5.5 பிட்காயின் இதே இடத்துல செல்லிங்ல இருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு மேலேயே நம்ம எடுத்துட போறோம் ட்ரேடு, நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்தாலும். புரியுது ப்ரோ, புரியுது. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்தாலும் 5.5 பிட்காயின்க்கு மேல பை பண்ணிட மாட்டோம், செல் பண்ணிட மாட்டோம். அதனால லிக்விடிட்டி எல்லாம் இருக்கு, கவலைப்படாதீங்க. ப்ரோ இப்போ ஒரு ஆவரேஜா ஒரு $250 ட்ரேடு பண்ணா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு ப்ரோ கிடைக்கும்? அது மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க, டிவைட் பண்ணி.
இப்போ இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணல, சரிங்களா? ஏன் கால்குலேட் பண்ணலனாக்கா இன்னும் நான் வந்து ரியல் டைம் ட்ரேட்ல எடுக்கல. ஸோ இங்க வந்து லாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப 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 கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் கம்மின்னு சொல்லுவேன்? சரி, எய்தர் சைடு நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன். மேக்ஸிமம் எனக்கு 2 பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும், என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு 2 பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும், மீதி என்னைக்காவது என்ன சொல்றது, இந்த 30 நாட்கள்ல எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30 நாள் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். 10 நாள்ல 2 நாள் எனக்கு 2 பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும், மீதி 2 நாள் எனக்கு 2 பக்கம் ப்ராஃபிட் கொடுத்துரும். ஸோ அந்த லாஸை நீங்க ஓரம் கட்டிடுங்க, சரிங்களா? அந்த லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை ஒரு பக்கம் ஓரம் கட்டிடுங்க. இப்போ 4 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 நாள் இருக்கு. 6 நாள்ல சிங்கிள் சைடு ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஒரு 3 நாள் சிங்கிள் சைடு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, அதையும் ஓரம் கட்டிடுங்க. சிங்கிள் சைடு ஸ்டாப் லாஸ் அடிச்சா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் உங்களுக்கு அன்னைக்கு, ஓகேங்களா? அதையும் ஓரம் கட்டிடுங்க. மீதி 3 நாள் உங்ககிட்ட கண்டிப்பா அது ஒர்க்லெஸ்ஸா எக்ஸ்பைரி ஆகும்ல, அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ லாஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி லாஸ் அண்ட் என்கிட்ட ரியல் டைம் டேட்டா நான் எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் இப்போதான் இந்த R&D ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராபபிலிட்டி வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி மாதிரி தான் தெரியுது. எல்லாரும் நோட் பண்ணுங்க. இன்னைக்கு கூட நான் ஒருத்தர்கிட்ட போன்ல பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், என்ன ஒரு மாசம் ஃபாலோ பண்ணுங்க, நான் ட்ரேட் எடுக்கிறேன். ட்ரேட் எடுத்துட்டு இன்னும் நான் ப்ராபபிலிட்டி டெஸ்டிங்கே முடிக்கல, டெஸ்டிங்கை முடிச்சுட்டு அப்புறமா நான் ட்ரேட் எடுப்பேன். ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணுங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா சாட்டிஸ்ஃபைட்னா அப்புறமா ட்ரேட் எடுங்க. அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்காதீங்க. அதனால தான் நான் நிறைய கேள்வி கேட்டேன். என்னது, கிரிப்டோல எவ்வளவு பைசா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? உங்க ஓவராலா உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குனாக்கா ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. உங்ககிட்ட இருக்கிறதே 20,000 தான் இருக்குனாக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கிரிப்டோல அப்படின்னு நான் இந்த கொஸ்டின்லாம் நான் நிறைய லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்ல. ஸோ புதுசா எங்கிட்ட பெருசா கேபிட்டல் இல்ல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. நாங்க என்ன பண்றோம், குரூப்ல மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து குரூப்பா சேர்ந்து ஒரு விஷயத்த கத்துக்க போறோம், அவ்வளவுதான். கூட சேர்ந்து கத்துக்க போறோம். எனக்கு ஒரு 4 விஷயம் உங்களை விட ஒரு 2 விஷயம் எனக்கு தெரியும்ன்றதுனால நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ண போறோம். நீங்க டெஸ்ட் பண்ணலனாலும் ஃபாலோ பண்ணுங்க ரெகுலரா. லேர்னிங்ஸ் தானே இது. இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக் கொடுக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னாக்கா பரவாயில்ல, இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக் கொடுக்கும். நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க, நீங்க உட்காந்து என்ன மானிட்டர் பண்ணுங்க. என்னென்ன லாஜிக் நான் டிஸ்கஸ் பண்ணேன்னு சொல்லி உட்காந்து மானிட்டர் பண்ணுங்க. மானிட்டர் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் அன்னைக்கு பண்ணோம், இதெல்லாம் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியல, இதை நம்ம எப்படி பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு நீங்க உட்காந்து ஒரு லாஜிக் போடுங்க. லாஜிக் போட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னாக்கா வந்து குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு சொன்னது தப்பா போயிடுச்சு, இப்படி பண்ணியிருந்தா இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம் மறுபடியும். ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ, இப்ப வந்து ஸ்டாக்ல வந்து இப்ப 15 குவான்டிட்டி, ஓகே, ஒரு ரூபாய்னா கூட 15 ரூபா இன்க்ரீஸ் ஆகணும் ப்ரோ. ஆமா, அதே மாதிரி இதுல எப்படின்னு கேக்குறேன். இப்ப நீங்க 45 ரூபாய்க்கு செல் பண்ண சொன்னீங்கன்னா நம்ம ஒரு 50 குவான்டிட்டி எடுக்கிறோம், 50 கான்ட்ராக்ட். ஆமா, இப்ப 1000 ஃபிராக்ஷன் கால்குலேட் பண்ணுங்க. 1000 ஃபிராக்ஷனுக்கு நீங்க எடுக்கிறது வெறும் 100 வச்சுக்கலாம், சரிங்களா? 1000 பண்ணா உங்களுக்கு $40 கிடைக்கும். 100 பண்ணீங்கன்னா $4 தானே கிடைக்கும். டிவைடட் பை 100, சாரி 10. இப்போ நம்ம ஒரு பிட்காயினுக்கு 1000 ஃபிராக்ஷன் இருக்கு. இப்போ நீங்க எவ்வளவு ஃபிராக்ஷன் பண்றீங்க? 100 ஃபிராக்ஷன் பண்றீங்க. இப்போ 10 நீங்க இங்க ஓவராலா என்ன பிரீமியம் காட்டுதோ அதை நீங்க 10 டிவைட் பண்ணணும். இப்ப நம்ம 40 பிரீமியம் நமக்கு காட்டுது, அதை 10 டிவைட் பண்ணீங்கன்னா $4 உங்களுக்கு கிடைக்கும் எவ்ரிடே. ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ரொம்ப கம்மி தானே, ரொம்ப கம்மினா $4 தான் கிடைக்கும். கரெக்டா? ஓகே ப்ரோ. ஸோ பிட்காயினுக்கு 1000 ஃபிராக்ஷன் இருக்கு. 1000 ஃபிராக்ஷன்ல நம்ம வந்து 100 ஃபிராக்ஷன் தான் நம்ம பை பண்றோமோ சேல் பண்றோம். அதுல நமக்கு 1/10 தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். 10ல் 1 பங்கு தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் 10ல் 1 பங்கு தான் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இல்லை சார், ஆக்சுவலாக ஒரு
என்ன கேட்க வந்தாரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு வந்து 50 குவான்டிட்டி, ஸோ அதில் வந்து 15 குவான்டிட்டின்னு இருக்குது. அந்த மாதிரி இதில் அந்த லாட் சைஸ் பேஸ் பண்ணி ஏதாவது இருக்குதா? இப்போ ஒரு லாட்டுக்கு வந்து இவ்வளோ அப்படின்னா நம்ம ஒரு லாட்டு 2 லாட்டு அப்படின்னு நம்ம என்ட்ரி பண்ணி வாங்கலாம். அந்த 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 மாதிரி ஏதாவது இருக்குதான்னு தான் கேட்க வர்றாருன்னு எனக்கு தோணும். ஆமா, அந்த மாதிரி தான் பிட்காயின்ல ஒரு லாட்டுக்குள்ள, இப்போ நிஃப்டியில ஒரு லாட்டுக்குள்ள 50 இருக்குல்ல, ஆமா, அந்த மாதிரி பிட்காயின்ல ஒரு லாட்டுக்குள்ள 1000 ஃபிரிக்ஷன் இருக்கு. ஃபிரிக்ஷன் குவான்டிட்டி கவுண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு லாட்டுக்குள்ள 1000 ஃபிரிக்ஷன் இருக்கு. 1000 ஃபிரிக்ஷன் பை பண்ணோம்னாக்கா நம்ம கிட்ட அட்லீஸ்ட் ஒரு $30,000 இருக்கும். $30,000 இல்ல, ஒரு $5,000 இருக்கும் நம்ம கிட்ட, சரிங்களா? 1000 ஃபிரிக்ஷன் நம்ம கம்ப்ளீட்டா பை பண்ணோம்னாக்க நம்ம கிட்ட ஒரு $5,000 இருக்கணும். நம்ம கிட்ட அவ்வளவு பைசா இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், 10ல் 1 பங்கு ஒரு பவுண்டை மட்டும் வாங்குறோம். அப்போ ப்ராஃபிட்டும் 10ல் 1 பங்கு தான். இங்க என்ன ப்ராஃபிட் காட்டுதோ, இப்போ எக்ஸாம்பிள் இங்க வந்து 194 காட்டுதா, 144 காட்டுதா, இந்த 144ல நமக்கு டிவைடட் பை 10 போட்டீங்கன்னாக்கா ₹14.40 நமக்கு ப்ராஃபிட் வரும். ஏன்னா நம்ம வாங்குறதே வந்து 100 பவுண்ட் தானே வாங்குறோம். ஓகே, ஸோ ஒரு லாட்டையே நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குறீங்க. ஓகே, இதுல இப்போ அந்த குவான்டிட்டிங்கிறது இங்க ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதா? என்ன வேணாலும் போட்டுக்கலாமா? என்ன வேணா 25, போட்டுக்கலாம். 50, 75, 100 இப்படி 56, 57, 58 அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே ஓகே, அப்ப இங்க லாட் சைஸ்ங்கிறதே கிடையாது. ஆமா, இங்க நீங்க 1 கூட போட்டுக்கலாம் கவுண்ட், சரிங்களா? 11 கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 1110 கூட போட்டுக்கலாம். 1110.5 போட முடியாது. 0.1ல எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். 10 இந்த மாதிரி கவுண்ட் நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். ப்ரோ லெவரேஜ்லாம் கம்மியா வச்சு யூஸ் பண்றதே சேஃப் தான் ப்ரோ. ஆமா, நம்ம என்ன 25x தானே யூஸ் பண்ண போறோம். 20 போதும் ப்ரோ. அதுக்கு மேல யூஸ் பண்ணாதான் ப்ரோ லிக்விடிட்டி இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், நாம யூஸ் பண்ண போறதே 50% கேபிட்டல் தான். $250 இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட $250 அக்கௌண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாமே. நம்ம இந்த ட்ரேடுக்கு யூஸ் பண்ண போறது இங்க பாருங்க, இங்க யூஸ் பண்ண போறோம். வெயிட் பண்ணுங்க, இங்க நான் வந்து ஒரு கவுண்ட் போடுறேன். இங்க 3rd ஆகஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு 31,000 கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்ப நான் கவுண்ட் போடுறேன், எவ்வளவு மட்டும் பாத்துக்கங்க. ஒரு 100 கவுண்ட் போட்டுக்கலாம். 20x யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, 20x பண்ண முடியாது, 10 இல்லைன்னா 25 தான். சரிங்களா? இங்க எவ்வளவு யூஸ் பண்றோம்? $117 யூஸ் பண்றோம். வேண்டாவா? இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. 50 கவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. $58 தானே யூஸ் பண்றீங்க. 50 கவுண்ட்டுக்கு $58 தான் யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி புட் சைட்ல $58 யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணது எவ்வளவு யூஸ் பண்ணீங்க? வெறும் $110 தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. $120 தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. மீதி $250ல 120 போச்சுனாக்கா மீதி $130 சும்மா இருக்கு அக்கௌண்ட்ல. இங்க லிவரேஜ் நீங்க 100 வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க, 50 வேணாலும் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து இப்படி மாத்திக்கங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ 50 வச்சுட்டேன், தெரியாம 50 வச்சுட்டேன் வச்சுக்கலாமே. இப்போ இங்க எவ்வளவு யூஸ் பண்ணோம்? 50x லிவரேஜ் வச்சுட்டேன், சரிங்களா? இங்க யூஸ் பண்ணது $30 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புட் சைட்ல ஒரு $30 யூஸ் பண்ணேன், $60 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி $190 அங்க இருக்கு. எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய ஸ்டாப் லாஸ் தான் எனக்கு முக்கியம். $40 பை பண்ணனா, செல் பண்ணனா, $80 வந்தா எக்ஸிட் பண்ணிடணும். நான் இங்க லிவரேஜ் என்ன யூஸ் பண்றேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. 10x வச்சுக்கலாமா? ஓகே, 10x வச்சுக்கலாம். 50 கவுண்ட் $146 யூஸ் பண்றோம், சரிங்களா? $146 யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அதே 50 கவுண்ட்டுக்கு முன்ன எவ்வளவு வச்சு $58 இருந்துச்சு 25xக்கு. இப்போ $148 யூஸ் பண்றோம். $300 இருந்தா நீங்க 5x யூஸ் பண்ணிக்கங்க, 10x யூஸ் பண்ணிக்கோங்க. $300 வச்சிருக்கீங்கனாக்கா. இல்லைனாக்கா $0. எங்கிட்ட $1000 இருக்குப்பா, ஆனா டெஸ்டிங் பண்ணுவோம் இந்த ஸ்ட்ராட்டஜியை. 1xே வச்சுக்கோங்க, $3000 வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. இங்க லிவரேஜ் யூஸ் பண்றது பிரச்சனை இல்லை, ஸ்டாப் லாஸ் போடுறது தான் பிரச்சனை. ஆமா ஆமா, கரெக்ட். ஓகே, இந்த ஸ்டாப் லாஸ் லிவரேஜ் போடுறது நம்ம யூஸ் பண்ற அந்த மார்ஜின் அமௌண்ட் மாதிரி தான் அது. ஆமா, பட் நம்ம சோ நீங்க வேணும்னா 10x ரிஸ்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ரிஸ்க கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்டாப் அதை லாஸ் கண்ட்ரோல் பண்றதுல தான் இருக்கு. ஆமா.
ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட வெறும் $250 தான் இருக்கு. நான் 100x கூட போட்டு யூஸ் பண்ணிப்பேன். சரிங்களா? நான் இங்கே என்ன கவுண்ட் யூஸ் பண்றேன் அது ரொம்ப முக்கியம். அது என்ன கவுண்ட்டுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் போடுறேன் அது ரொம்ப முக்கியம். இது நார்மலா நீங்க வந்து லிவரேஜ் வந்து ஃபியூச்சர் பைல பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இங்க இல்லை. எனக்கு தெரியும் நீங்க என்ன கான்செப்ட்ல கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நானும் ஆல்ரெடி பிட்காயின்ல வந்துட்டு கிரிட் ட்ரேடிங்லாம் பண்ணியிருக்கேன். பிட்காயின்லயும் சரி எத்தீரியும் சரி கிரிட் ட்ரேடிங் எனக்கு ஓடிட்டு தான் இருக்கு ஆல்ரெடி. அது தனியா பினான்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. கிரிட் ட்ரேடிங் தெரியும்ல, தெரியும் கேமிங். அது நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன் கிரிட் ட்ரேடிங். அது எனக்கு ஒன்றும் பெருசா சாட்டிஸ்ஃபைடா இல்லை, அதனாலதான் இங்க டிஸ்கஸ் பண்ணல. ப்ரோ நேம் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ கால்ல ஒரு பாயிண்ட் ஏறுச்சுன்னா செல்ல ஒரு பாயிண்ட் அப்படியே குறையும். எப்படி சொல்றது, சைமல்டேனியஸா குறையுமா? குறையும் குறையும் குறையும், கண்டிப்பா குறையும். கால் சைட்ல இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா புட் சைட்ல குறையும், புட் சைட்ல இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா கால் சைட்ல குறையும். மார்க்கெட் மேல போகுதுனாக்கா எங்க அது இப்போ மார்க்கெட் இங்க இருந்து மேல போகுதுன்னு வச்சுக்கலாமே, மார்க்கெட் இங்க இருந்து மேல போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கும் இந்த புட் ஆப்ஷனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. அதுதான் இப்போ இது வந்து ஒர்க் ஆகுமான்னு கேக்குறேன் ப்ரோ. இப்போ கால் சைடு 2 பாயிண்ட்ஸ்னா புட் சைடு 2 பாயிண்ட்ஸ் குறையுமான்னு கேக்குறேன். கால் சைடு 2 பாயிண்ட்ஸ் ஏறுனா கண்டிப்பா புட் சைட்ல வந்து 1.5 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் குறையும். ஏன்னாக்கா இங்க டெல்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அவுட் ஆஃப் த மணி இது வந்து 0.2 டெல்டான்னு வச்சுக்கலாமே. எக்ஸாம்பிள் இது வந்து 0.2 டெல்டா வச்சுக்கலாம், 2.25 வச்சுக்கலாம். இதுவும் 2.5ல இருக்கு, சரிங்களா? இதுவும் 0.25, இதுவும் 0.25ல இருக்கு. இது இப்ப மேல ஏறும்போது இது 0.35 ஈஸியா மாறிடும், சரிங்களா, டெல்டாவும். ஆனா இது என்ன ஆகுனாக்கா 0.15 போயிடும். ஸோ இப்போ இங்க குறையிறது கொஞ்சம் ஸ்லோவா குறையும், ஏறுறது கொஞ்சம் ஃபாஸ்டா ஏறும். பிரச்சனை இல்லை. நமக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டாப் லாஸ் வைக்க போறோம். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ கடந்த 3 நாளா நான் ட்ரேட் டிஸ்கஸ் பண்ணதுல எனக்கு வந்து 3 ட்ரேட்ல ஒரு ட்ரேடு ஒரே ஒரு பக்கம் நேற்று கால் சைட்ல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கு. அதுவும் வந்து டெமோ ட்ரேடு, 3மே டெமோ ட்ரேடு தான். ஸோ இந்த டேட்டா எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த குரூப்ல ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணது யாராவது நோட் பண்ணீங்களா? எஸ் சார், நோட் பண்ணிருக்கேன் சார். பார்த்தேன். ஓகே, நான் இந்த குரூப்ல ஷேர் பண்றது எல்லாமே வேல்யூபிள் கண்டென்ட்டா தான் இருக்கும். நான் என்ன புதுசா கத்துக்கிறேனோ அது எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ப்ரோ நேம் என்ன ப்ரோ? என் பேரா ப்ரோ? என் பேர் ஹாரூன், HARUN, ஹாரூன். இதுதான் என்னோட பேர். ஃபுல் நேமே தானா ப்ரோ? ஆமா ஆமா, நான் ஃபுல் டைம் அதான் இதே ஒரே பேர் தான். சவுத் இந்தியன்னா ஒரே பேர் தானே, நார்த் இந்தியன்னா தான் டபுள் பேர் இருக்கும். சவுத் இந்தியன்னா ஒரே பேர் தான். ஓகே. பக்கத்துல வேணா _ AK ஆட் பண்ணி, சரியா? AK47. ஹாரூன் அகமதா ப்ரோ? ஹாரூன் அகமது இல்ல, அப்துல் காதர் அப்பா பேர். என் பேர் அப்துல் தான் ப்ரோ. சரி சரி, அப்துல் காதர். அதனால வந்துட்டு ஷார்ட்டா அஜித் குமார் மாதிரி ஏகேன்னு வச்சுக்கிட்டேன். ப்ரோ இப்போ சென்சிபிள் ஜெரோதா கூட இருக்க மாதிரி ட்ரேடிங் வியூ எந்த ஒரு புரோக்கர் கூட லிங்க் இருக்கா உங்களுக்கு? தன் கூட இருக்காங்க சார், தன் கூட. ஓகே ப்ரோ. தன் கூட இருக்காங்க. ஸோ டைரக்டா நீங்க தன்ல இருந்து ட்ரேடிங் வியூல இருந்து டைரக்டா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் தன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னாக்கா. ஆனா வேற ஒன்றும் இல்லை, ட்ரேடிங் வியூல ஒன்லி ஆப்ஷன் ட்ரேட் எனேபிள் பண்றதை விட வேற எந்த ஸ்பெஷல் ஃபீச்சரும் எதுவும் தர மாட்டாங்க ட்ரேடிங் வியூல. என்ன இருக்கு? ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னாக்கா அது என்ன சொல்றது, அது பழகிருச்சுன்னு சொல்லலாம். மேக்சிமம் அது வந்து இனிஷியல் டேஸ்ல இந்த கோல்டன் என்ன சொல்றது, கோல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி அது பழகிருச்சு எல்லாரும். ஓகே ஓகே ப்ரோ டெல்டா எக்ஸ்சேஞ்ச் தவிர வேற எதனா எக்ஸ்சேஞ்ச் இருக்கா ஆப்ஷனுக்கு, பிட்காயின் கிரிப்டோக்கு?
இப்போதைக்கு இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிறது டெல்டா எக்ஸ்சேஞ்ச் தான். ஏன்னா நம்ம வேற எக்ஸ்சேஞ்ச்ல போய் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசீர் எக்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாமே வந்து என்ன சொல்றது, பிளாட்ஃபார்ம் அவ்வளோ சூட்டபிளா இல்லை. வீட்டுல சும்மா உட்காந்துருக்கேன். என்ன 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 வஜ்ரெக்ஸ்ல எடுக்கிறதுக்கு வீட்டுல சும்மா உட்காந்துருக்கலாம் ப்ரோ. அதுதான் சொல்றேன். அதனாலதான் இவ்வளோ ஆர்என்டி பண்ணி டெல்டா ஒரு 4-5 நாளா நிறைய புரோக்கர்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றது, ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க என்னென்ன எப்படிலாம் இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் கடைசியா தான் வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்சுக்கு நானே மாறுறேன். ப்ரோ வஜ்ரெக்ஸ் ஆர்டர் புக்ல நிறைய காட்டுதே ப்ரோ. என்னது ஆர்டர் புக்ல நிறைய ட்ரேட் ஆகிற மாதிரி காட்டுது ப்ரோ. எந்த ஆர்டர் புக்ல? வஜ்ரெக்ஸ்ல. வசீரெக்ஸ் தெரியல ப்ரோ, அதெல்லாம் யூஸ் பண்ணது இல்லையே இது வரைக்கும். இல்ல ப்ரோ, அவங்ககிட்ட பிரச்சனை ப்ரோ. இந்த டெபாசிட்டுக்கும் வித்ட்ராவலுக்கும் அவங்ககிட்ட பிரச்சனை, அவங்ககிட்ட கூத்தாடணும். அதுதான் இதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. டெபாசிட் எல்லாருக்கும் தெரியும். யாரும் டெபாசிட் பண்ணாதீங்க மணி. நான் சொல்லும் போது டெபாசிட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் இந்த ட்ரேடை இன்னும் நான் டெஸ்டிங் முடிக்கல, சரிங்களா? இப்போ நான் சொன்ன வரைக்கும் இந்த ட்ரேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? லாஜிக்லாம் கரெக்டா இருக்கா? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? எல்லாம் ஓகே. 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து லிக்விடிட்டி, ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஐ திங்க் பிளே ஸ்டோர்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன், ரேட்டிங்ஸும் அவ்வளோ இதுவா இல்ல எக்ஸ்சேஞ்ச் பத்தி. பரவாயில்ல, நமக்கு என்ன பண்ண போறோம், ரேட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. இங்க பாருங்க, ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணா எக்ஸிக்யூட் ஆகுதா? இப்ப பாருங்க, இந்த பிளாட்ஃபார்ம் நான் வந்து பினான்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். எனக்கு அப்படியே பினான்ஸ் மாதிரி காப்பி பேஸ்ட் தெரியுது, சரிங்களா? இப்ப நான் பினான்ஸ் வந்து 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பினான்ஸ்ல சிங்கிள் இஷ்யூ வந்தது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. அதனால நான் இப்போ வரைக்கும் ரியலைஸ் பண்ணதுல டெல்டா எக்ஸ்சேஞ்ச் எனக்கு ஓரளவுக்கு இருக்கு. நீங்க வேற ஏதாவது பெஸ்டா ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து மாறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன போயிட்டு இது இன்னும் என் கம்பெனில இல்ல. 4 இயர்ஸா வந்து பினான்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஏன் அதுல பண்ணல? நான் வந்து ஃபியூச்சர்ஸும் ஸ்பாட் மட்டும் தான் பண்ணுவேன். பினான்ஸ்ல 2 மட்டும் தான் பண்ணுவேன். நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் அலோ பண்ண மாட்டேன்றேன். ஏன் தெரியல. அந்த பக்கம் போனதே கிடையாது, ஆப்ஷன் பக்கமே போனது இல்லை. ஆக்சுவலா நீங்க சொல்லிதான் கிரிப்டோல ஒரு ஆப்ஷன்ற ஒரு ட்ரேடிங் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பினான்ஸ்ல செக் பண்ணேன். பினான்ஸ்லயே இருக்கு, நம்ம அதுலயே பண்ணிருக்கலாமே, செக்யூரா இருக்கும், நல்ல வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், அதுல பண்ணிருக்கலாமே. நீங்க சொன்னீங்க பை பண்ணிட்டு தான் செல் பண்ண முடியும். இன்னும் நான் அதை செக் பண்ணல. நான் ஒரு அமௌண்ட் போட்டு தான் செக் பண்ணணும். நீங்க ஒண்ணுமே இல்ல, சும்மா 0 அமௌண்ட்லயே வச்சுட்டு செல் பண்ணி பாருங்க. யூ டசன்ட் ஹேவ் எனி குவாண்டிட்டி டு செல் அப்படின்னு சொல்லிடுது. அது மெசேஜே வந்துருது. இப்பதானே நம்ம செக் பண்ணோம்ல லைவ்ல, நீங்க பாக்கலையா? ஆமா, இல்ல ஓகே. பட் நான் ஒரு அமௌண்ட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அமௌண்ட் போட்டு செக் பண்ணா மேபி வருவோம். எல்லாம் ஒரு போட்டு பாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்களா? என்ன சொல்றது, அடம் பிடிக்கிறீங்க, போட்டு பாருங்க. ஓகே. இல்ல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் செக்யூர்ட் தானே, நம்ம அமௌண்ட்டுக்கு செக்யூர்டு. ஆமா ஆமா. இல்ல இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கிரிப்டோல நிறைய ஆக்டிவா இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பாம்பேல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து $2 லட்சம் வச்சிருக்காங்க. $2 லட்சம் வச்சிருக்காங்க டெல்டா எக்ஸ்சேஞ்சில். ஓகே ஓகே ஓகே. பிரச்சனை வரல இது வரைக்கும், வந்தா பாத்துக்கலாம், அவ்வளவுதான். நாம ஒன்றும் பெருசா $250. சரி, எனக்கு வந்து $250 நான் சிம்பிளா சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு இது பெரிய காசு தான், நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. ப்ரோ யாராச்சும் வஜ்ரெக்ஸ் யூஸ் பண்றீங்களா? ப்ரோ என்ன வஜ்ரெக்ஸ் சொல்லுங்க ப்ரோ. டெபாசிட் பண்றீங்களா? பண்ண முடியுதா? இல்ல ப்ரோ, பண்ணலாம். அதான் சொல்றேன், அவங்க கிட்ட என்ன பஞ்சாயத்துனா பேர் டு பேர்ல பண்ணணும். அப்படி நீங்க பண்ணீங்கனாலும் வேற எதனா அன்னோன் பர்சன் வந்து இப்போ என்ன சொல்றது, ரொம்ப இல்லீகல் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி பேங்க்ல வந்து பிளாக் பண்ணிடுறானுங்க. அதான் பஞ்சாயத்தே. பண்ண முடியல இந்தியன் ப்ரோ. அதுலதான் ஸ்ட்ரெயிட்டாவே ஐஎன்ஆர் மெத்தட்ல சொல்றாங்களா ப்ரோ? இல்ல, ஐஎன்ஆரும் போடலாம். சம்டைம் நான் 3 வாட்டி போட்டேன். ஃபர்ஸ்ட் 2 வாட்டி கரெக்டா வந்து டெபாசிட் பண்ணிட்டான். 3ஆவது வாட்டி என்ன பண்ணிட்டான், டெபாசிட்டே பண்ணல. அவனுக்கு மெயில் போட்டு என் உயிர் தான் போச்சு.
அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் அதை வந்து எனக்கு சரி, டெபாசிட் பண்ணி கொடுத்தான். எனக்கு இது சொல்லுங்க, இந்த வசீரெக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கேஒய்சி பண்றாங்களா? ஆமா எல்லாத்துலயுமே ப்ரோ. இருக்கு ப்ரோ நான் கேஒய்சி. நான் கேவிசி பண்றதுனால தான் அந்த சைடே போல. கேஒய்சி பண்ணாதான் வந்து எதுவுமே பண்ண முடியும் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா எனக்கு இன்னும் 18 வயசு ஆகல, எனக்கு அதனால பண்ணல. 18 வயசு ஆகலையா? முதல்ல போய் ஐயோ ரொம்ப ரிஸ்க் ஆச்சு. முதல்ல போய் படிங்க தம்பிகளா, குட்டி படிங்க, கத்துக்குங்க, ஒன்றும் தப்பு இல்ல, கத்துக்குங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து காயின் டிசிஎக்ஸ் இருந்தது, அது ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதுல ப்ரோ டெபாசிட் என்கிட்ட காயின் டிசிஎக்ஸ் அக்கௌண்ட் இருக்குது ப்ரோ. எங்க அப்பாவோட அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து அவரு மாத்த என்ன முடியாது. நீங்க ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணலாம், பட் அது என்னன்னா இங்கிருந்து கிரிப்டோ மாத்த முடியாது. நீங்க அதுலயே வந்தா பண்ணிக்கலாம். அப்புறம் இது இருக்கு, ஜியோடஸ் இருக்கு. நான் ஃபீல் பண்ணது என்னன்னாக்கா, எனக்கு பினான்ஸ் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லெவலுக்கு எனக்கு டெல்டா டாட்டா எக்ஸ்சேஞ்சும் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ ஆக்சுவலா நான் யாருன்னு தெரிதானா? மினிஸ்டர் ப்ரோ. டெல்டா டாட்டா எக்ஸ்சேஞ்ச் ஓனரா? மினிஸ்டர் ப்ரோனா கமெண்ட்ல வருவானே. மினிஸ்ட்ரேடரா? ரேஷன் கடைக்கு போனவரா நீங்க? ஆமா ப்ரோ, நானே தான் ப்ரோ. சரி சரி. ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு தலைவர் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டாரு. வந்து பார்த்தா 2.5 லட்சம் ப்ராஃபிட். பாரு, உடனே வித்ட்ரா பண்ணிட்டு தலைவர் பைக் வாங்கிட்டு ஊரை சுத்த போயிட்டாரு. பைக்ல இல்ல ப்ரோ, கோல்ட் லோன் ப்ரோ வீட்ல. அதெல்லாம் பண்ண ட்ரேடிங் முதல்ல கத்துக்குங்க. யாருக்கிட்டயும் காசு அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் சும்மா ஒரு அண்ணனா சொல்றேன், அவ்வளவுதான். சரிங்களா? ட்ரேடிங் கத்துக்குங்க, படிங்க, படிச்சு நல்லா வேலைக்கு போங்க, நல்லா சம்பாரிச்சு நல்லா பெரிய லெவல்ல ட்ரேடிங் பண்ணுங்க. 1000 10,000 எல்லாம் ட்ரேடிங் பண்ண முடியாது. சரிங்களா ப்ரோ? இன்னைக்கு வரைக்கும் வித்ரா போட்டு 30,000 வச்சிருந்தேன், 3 நாள்ல நாசம் பண்ணிட்டான். அவ்வளவுதான். காலி. அதுதான் சொல்றது. 1000 ரூபா தான் இருக்குது. ஆமா ஆமா, அதுதான் சொல்றது. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போங்க, வெறியோட நல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போங்க. மாசம் 2 லட்சம் சம்பாதிங்க, 4 வருஷம் சம்பாதிங்க, 1 கோடி ரூபாய் சேர்த்திட்டு அப்புறமா வந்து ட்ரேடிங் பண்ணுங்க ப்ராப்பரா கைடன்ஸோட. அப்போ வாழ்க்கையில நல்லா முன்னேறலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம், மல்டி மில்லியனர் கூட ஆகலாம் ட்ரேடிங் பண்ணி. இப்போ 20,000 வச்சுக்கிட்டு டெய்லி பாக்கெட் காயின்டெக்ஸ்ல இருந்து பினான்ஸ்க்கு ஆர்பிட்ரேஸ் தான் பண்ணிருந்தேன் இவ்வளவு நாளா. இந்த இவ்வளவுலாம் ஆர்என்டி எல்லாம் பண்ண வேண்டாம் கிரிப்டோ சைட்ல, சரியா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா இப்போ +2 தானே படிக்கிறீங்க? +2 முடிச்சிட்டீங்களா? காலேஜ் ஜாயின் பண்ணீங்களா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்கு ப்ரோ, சென்னை ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. நல்லா படிங்க, நல்லா வெறியோட படிச்சு நல்ல வேலைக்கு போங்க. மாசம் 2 லட்சம் அடி. இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல? 3 வருஷமா 4 வருஷமா இன்ஜினியரிங்கா? ஆர்ட்ஸ் ப்ரோ. ஆர்ட்ஸா? ஓகே, படிங்க, நல்லா படிச்சுட்டு. இப்போ நாளைக்கு ட்ரேடிங்